ஃப்ளவர்ஸ் அன்னம். இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரியாத வர வேண்டுமோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடில் நான் ஒரு சொதப்பல் பண்ணி வச்சுட்டேன். ஐம் ரியலி சாரி. நான் யோசித்தது வேறு மாதிரி, பட்டு ஆன் தி ஸ்பாட்டில் டக்குன்னு வேறு ஒன்று கொடுத்துட்டேன். அதோட இதை யோசிக்காமல் நான் வந்து அது என்னன்னு சொல்லி தெரியாதவங்களையும் குழப்ப விரும்பலை. கண்டுபிடிச்சவங்க கொஞ்சம் மன்னித்து நீங்களே அதை கரெக்ட் பண்ணி ஓகேவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை எப்படி மறுபடியும் சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலான்னு யோசித்து பார்த்துட்டேன். பட்டு எனக்கு எதுவும் வரலை. ஸோ அதனால் கண்டுபிடிச்சவங்க நீங்களே உங்களுக்குள்ளே சரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்காதவங்க அப்படியே விட்டுருங்க. சரியா? எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரியல. ஐம் சாரி. தென் யா ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த எபிசோடில் போயிடலாம். ப்ரீவியஸ் பார்ட்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ அப்படி லைக் கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஹைவேஸ் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே ஒரு பிளாக் கலர் காரு, ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் கிடையாது, அப்படியே போயிட்டுருக்கு நார்மலாக. ஸோ அப்போ உள்ளே பார்த்துக்கிட்டோன்னா ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணுறான், பக்கத்தில் எல்சா உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போ ரெண்டு பேரையும் பார்த்துக்கல. லைக் ஜங்குக் தான் இப்போ அப்படியே மெதுவாக நிமிந்து சைடையால் அந்த மிரரை பார்க்குறான். பார்த்தா பேக்கில் தான் தாங்க அப்படியே உட்காந்துட்டு நார்மலாக மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜங்குக்கா எதுவுமே கண்டுக்காமல் காரோட ஸ்டார்ட் பண்ணுறான். என்னங்க, மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ண சொன்னேன்ல, வெஜிடபிள்ஸ் வாங்கணும். சாரிம்மா, மறந்துட்டேன், ஏதோ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி மார்க்கெட் தான். ஸோ அங்கே பார்த்தோன்னா தாங்க தான் இந்த வெஜிஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கான். அப்போது ஜங்குக்கேல்ஸாவும் ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமா? ஆ பிரின்சஸ் ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் அப்படி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. தாங்க எதுவுமே பேசலை, பாட்டுக்கு ஜாலியாக அந்த ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கமாக ஒரு ஸ்பூனாக எடுத்து வச்சுக்கிட்டு ஜங்குக்கும் எல்சாவும் ஒருத்தர் எடுத்து மொழி மொழிச்சு பார்த்துட்ருக்காங்க. போகலாமா? போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்படியே வீட்டுக்கு தான். ஸோ அப்போது தாங்க அவன் பாட்டுக்கு அந்த வெஜிஸ் எல்லாமே எடுத்து லைக் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்பா இங்கே என்ன நடக்குது என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். ஆமாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஜிமின் தான், மச்சான் என்னாச்சு தாங்கங்க. அதோ எங்க என்னடா நாமளா உட்காந்து குக் பண்ணிட்டுருக்கான், எதுவும் சம்பவம் நடக்கலையா? அது டேய், அங்கே போய் காப்பாற்றினா கண்டிப்பாக நீ ஃபைட் பண்ணியிருப்ப. தோ இவ்வளோ பந்து அடிச்சிருப்பா. அப்போ கண்டிப்பாக தேங்க் உங்கள் மேலே கோவம் வந்துருக்கும். நான் அவன் போய் சமைச்சிட்டு இருக்கான். ஜிமன் காஃபி வேணாம், இப்போ தான் வீட்டில் குடிச்சிட்டு வந்தேன். ஓகே. டேய் நாடா காஃபி வேணுமாலாம் கேட்குறான். நான் சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் பந்து சண்டை போட்டிருப்பீங்க, அதை பார்த்தா அவனுக்கு கோவம் வந்துடும். இப்போ இப்படி உங்களுக்கு நாமளாக பேசுவான், சண்டை தானே போட்டிருக்கணும். சாப்போ ஜங்குக்கு எல்சாவும் தான் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நாடா அப்படி பார்த்துக்கிறீங்க? நாங்கள் அங்கே போனீங்க, ஆனால் அங்கே ஒரு கார் தான் அப்படியே போயிட்டு அந்த பிளேஸுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்படி லைக் எல்சாவும் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணி சிரிச்சிட்டு லைக் ஹைஃபை பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. போயிட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டோரை ஒரே உத தான். ஸோ அப்போ அந்த டோரை அப்படியே கீழே விழுந்துருது. ஸோ இப்போ அப்படியே மாசா அந்த கூலர் ரெண்டு பேரும் கலட்ட. வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? எங்கே போனீங்க? அது வந்து எதுலேயுமே சுத்தமாக பருப்பு கிடையாது. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணுமா? உனக்கு? போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்படி சுற்றி பார்க்குறான். பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். தாங்கம்மா இங்கே நீ என்ன பண்ண?
என்ன பண்ணேன்னா புரியல. இல்லை, அது ஒன்று கடத்திட்டாங்கன்னு எங்களுக்கு கால் வந்துச்சு, அதான் வந்தோம். ஆனால் நீ இப்படி இருக்கே. அப்போ அப்பா ஒரு நிமிஷம். ஆ ஆச்சு, இங்கே வாங்க. ஆ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜாங்குக்கு தான் போகிறான். பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 10 பேர் செம்மையாக அடி வாங்கி மிது வாங்கி அப்படியே இருக்கானுங்க. அப்போ ஜாங்குக்கு எழுதாவும் அப்படி பார்த்துக்கிறாங்க. என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்கு. இப்போ அப்படியே ஜாங்குக்குள்ள காலை தான் இறந்து பிடிக்கிறாங்க. சாரி பாஸ், தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோம், என்னை விட்டுருங்க. உங்களை பற்றியும் தெரியும், உங்கள் பொண்ணை பற்றியும் தெரியும், ஆனால் உங்கள் ஒய்ஃபை பற்றி மட்டும் சொல்லாமல் விட்டீங்களே. கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிருக்கும் பாஸ். உயிர் பிரச்சனை, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். பச்சை பிள்ளையாக மன்னிச்சு விட்ருங்க பாஸ், இதுக்கப்புறம் பாடி தாங்காது. சச்சலா தாங்க தான் அப்படின்னு சேரில் கட்டி வச்சுருக்காங்க. அவன் வாங்கிட்டு வந்த க்ராசரிஸ் எல்லாமே அப்படியே கீழே கொட்டி கிடக்கு. அதே தான் பார்த்துட்ருக்கான். பாரு, இன்னும் 10 நிமிஷத்தில் உன் புருஷன் மட்டும் இங்கே வரல, உனக்கு இன்னைக்கு கடைசி நாள், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ தாங்க எதுவுமே பேசல. பாவண்டா குழந்த பயந்துருச்சு போல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பாரு, உன் புருஷன் படிங்க வந்துட்டா உனவே பண்ண மாட்டேன், பயப்படாத. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வில்லன் கிடையாது, சரியா? சங்கத்தோங் அப்படியே உட்காந்துட்ருக்கான். உங்க எதுனா பேசிகிட்ருக்கேன், அட்லீஸ்ட் சரினாலும் சொல்லலாம்ல. சங்கத்தோங் எதுவுமே பேசல. என்னடா நான் பேசிட்டு இருக்கேன், கீழே பார்த்துட்ருக்கான். தெரில பாஸ், என்னோட க்ராசரிஸ் எல்லாமே எதுக்கு கீழே கொட்டினேன்? நான் கிராசரிஸா? உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். கிராசரிஸ் எல்லாம் அப்படியே வச்சு குழம்பு வச்சு உனக்கு ஊட்டி விட சொல்கிறியா? அங்கே பாரு, ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கொடு. என்னது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்து கொடுக்கணுமா? நான் எங்களை பார்த்தா சொம்ப மாதிரி தெரிதா? அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை எடுத்துக்கொடு. தோடா பாரு, பாஸுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை போல இருக்கு. அந்த கத்திடுறா, லைட்டாக கீழ் போட்டால் தான் சரியாக வரும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை எடுத்துக்கொடு. தப்பாடுறா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த கிட்னாப் பண்ணியிருப்பாள்ல அவன் தான் தாங்க ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். அப்போது தாங்கோட கையை அப்படியே ஒரு மாதிரி நீட்டி வைக்கிறான். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும். நான் மில்க் ஷேக்கு பிளட் ஷேக்கு தெரியுமா? இதோ இப்போ தரேன் அப்படி சொல்லிட்டு அவன் தாங்கோட கையில் லைக் ஒரு மாதிரி லைக் கீழ்க்க வர்றான். அப்போது தாங்க டக்குன்னு அவனோட ஹேண்டை அப்படியே ஒரு மாதிரி லைக் எடுக்கிறான். அப்போது அந்த கயிறை பிஞ்சிருது. தாங்க அந்த கிட்னாப்பர் தான் அப்படியே பார்க்குறான். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஒன்றும் எடுத்து கொடுக்க மாட்டியா? அப்படி சொல்லிட்டு மண்டை மேலேயே ஒன்று வைக்கிறான். என்ன பண்ணுற? பிடுங்கடா அவனை. அப்போ அவன் கையிலேருந்து நைஃபை பிடுங்கி அவன் கழுத்தில் வச்சுட்டு இப்படி பேக்கில் நிற்கிறான். எப்போ நாது இப்போ பக்கத்தில் வந்துங்க உன் பாஸ் பரலோகம் போயிடுவான். பஸ் 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 இருங்கடா. என்ன பண்ணுற? நானும் எவ்வளோ நேரமாக போட்டமாக அட்டக்க ஒடுக்கமாக இருக்கிறது. எனக்கு சண்டை போட பிடிக்காதுடா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னதே சண்டை போட பிடிக்காதா? அப்போது சண்டை போட தெரியுமா? தெரியுமாவா? சண்டை போட வேணான்னு சொல்கிறது சண்டை போட தெரியாமல் இல்லை, சண்டை போட பிடிக்காததுனால. உன் மூஞ்சை பார்த்தோன்னே எனக்கு மூடு வந்துடுச்சு. சண்டை போடலாமா? நானும் அடித்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி சொல்லிட்டு இப்போது தலைவன் அப்படியே அவன் கையில் வச்சிருந்த கத்தியை வச்சு கையிலே ஒரு கோடு போட்டு ஒரே ஓத அவன் போயிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். மணி மணி அப்போ எல்லாருமா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறானுங்க. என்ன ஒத்தையா வரீங்களா இல்லை கத்தையா வரீங்களா அப்படி சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி பஞ்சிங் போஸில் வச்சுட்டு கேட்க அங்கே இருக்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இல்லை கொட்டு மொத்தமாக கத்திட்டு வர அங்கே தாங்க தான் ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணுறான்.
பண்ணிட்டு இப்போ ஒருத்தரையும் அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கிறான். என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? வாங்க போகலாம். வீட்டுக்கு போய் குக் பண்ணோம். ஆ வாங்க போகலாம். காரில் வெயிட் பண்ணுறேன். ஆ ஓகே. அப்படி சொல்லிட்டு ஜாங்குக் தான் அப்படியே நிற்க தான் அப்படியே மில்க் ஷேக் குடிச்சிட்டு பேசாமல் போயிடுறான். நைனா பிரின்சஸே அப்போ ஆமாம், நீ ஏன் பயப்படுற? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஒய் பிளட் சேம் பிளட். சும்மாவே அம்மா தூக்கி போட்டு மிதிப்பாங்க, இதெல்லாம் வேறையா? அப்பா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் பிரைட்டஸ்ட் ஃப்யூச்சர். இன்னும் என்ன பண்ணுறீங்க? ஏதோ வந்துட்டோம் பாப்பலாம். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வராங்க. சாங்க ஜிம்மன் தான் அப்படியே லைக் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். அச்சா ஏய் ஜிம்னா டேய் ஆச்சு, ஏன் சைலண்ட்டாக இருக்க? குடும்படா இது கொலகார பாவீங்களா? ஒன்று ஒரு ரகமாக இருக்கு. ஐயோ ஜமன், யாபா நாடா கொலை பண்ண பார்க்குறேன். கொலையா? ஆப்பிள் கட் பண்ணி தரலான்னு வந்தேன். ஆப்பிள்லாம் நைஃப்லையாடா கட் பண்ணுவாங்க? வேறு எதில் பண்ணுவாங்க? ஆமல்ல, உனக்கு ஒரு கும்பிடு, உன் புருஷனுக்கு ஒரு கும்பிடு, உன் பிள்ளைக்கு ஒரு கும்பிடு. நல்லா இருங்கடா, நான் கிளம்புறேன். ஜமன் என்னாச்சு? அவன் போகிறான், நீ உட்காரு. ஆப்பிள் இல்லை, வேண்டாம், நீ சாப்பிடு. என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அது வந்து எனக்கு வயலன்ஸ் பிடிக்காது தான், இதெல்லாம் வேண்டாம் தான் நினச்சேன். சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த உலகம் என்னை அப்படி இருக்க விடலையே. ஏதோ இவளை வச்சுட்டு இந்த உலகத்தில் என்னால் ரொம்ப சாஃப்டாக கைண்டாக இன்னசென்ட்டாக இருக்க முடியல. அதனால் நிறைய மாற்றிக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய மாறிட்டேன். அது எனக்கு புரியுது. ஆனால் எப்படி மாற்றும்? காலம் நம்மளை ஒரே மாதிரி இருக்க விடாது, கண்டிப்பாக மாற்றும். நான் அவங்கக்கிட்ட சண்டை வேணான்னு சொன்னது போட தெரியாமல் இல்லைங்க, அது வேண்டாம். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளோட பீஸ் நம்மக்கிட்டேருந்து போயிடும். அதனால மட்டும்தான். புரியுது. தான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே? கேளுங்க. நீ எங்கே கிளாஸ் போன? ஜிம் போவியா? ஒர்க் அவுட் பண்ணுவியா? என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன்? எத்தனை தடவை பண்ணுவேன்? எவ்வளோ நேரம் பண்ணுவேன்? இதுதான் அவங்க டவுட்டா? ஆமாம், இத்தனை வருஷத்தில் நீ இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணுறனா கண்டிப்பாக பக்காவான கிளாஸுக்கு போயிருக்கணும். எந்த மாதிரி கிளாஸுக்கு போனேன்? என் கோர்ஸ் என்ன போகிறேன்? நான் எங்கேயும் போகல, நான் அதை கற்றுக்கிட்டேன். நீ கற்றுக்கிட்டியா? அப்போது உனக்குள்ள இவ்வளோ திறமையா? எதுக்குங்க காமெடி பண்ணுறீங்க? காமெடி இல்லை, நிஜமாக தான் கேட்டேன். அதெல்லாம் நானா சும்மா கற்றுக்கிட்டது. சும்மாவா? ஒருத்தனே அடிச்சிருக்கே சும்மா பக்கா. எந்த இடத்துல அடித்தா எந்த இடத்துல வருவான்னு கரெக்டாக உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், ஆனால் உங்களவுக்கு இல்லை. ஆமாம், நான் அடிச்சிருந்தா ரத்தம் வந்திருக்கும், நீ அடிச்சிருந்தா உள்காய் கடை போயிடுச்சு. பரவாயில்ல, எல்லாம் ஒன்று தான். சரி, இதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சண்டைக்குள்ளே இறங்குனீங்க. இல்லை, நாங்கள் இறங்குனா இங்கே எனக்கு இறங்கணும்னு தெரிஞ்சிச்சுல, எதுக்கு அப்புறம் அவ்வளோலாம் பாட்டேன்.
எதுக்குடி அப்படி பார்க்குற? இவ்வளோ நாளா எனக்குள்ள இருக்க எல்லாம் என் அப்பா கிட்ட இருந்து மட்டும் வந்துச்சுன்னு நினச்சிட்டேம்மா. சாரிம்மா. இந்த ஸ்டோரியில் நான் என்ன நினச்சாலும் தப்பாக இருக்கு. நீங்கள் நீங்கள் 2 பேரும் சேம். எல்லாத்துலேயும் நான் எல்லாத்துலேயும் உங்கள் 2 பேரோட மினிச்சர் எக்ஸ் தான் நான். ஸோ யா, பெருமையாக இருக்கு. சரி, வீடு மாப் போடணும். என்ன பண்ணலாம்? மாப் தானே, நான் போடுறேன். அப்பா, மாப் போடுறீங்களா? நீங்கள் ஒரு மாஃபியா? ஏன் மாஃபியா? நான் வீட்டில் மாப் போடக்கூடாதுன்னு இருக்கா? அப்பா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம். போ, நம்ம எங்கேயோட வெளியே போகலாம். என்ன போகிறோங்க? ஒழுங்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க. ஏன்டி என்ன கோர்த்து விட்ற? வாங்க, நான் பேச மாட்டேன். தயாங்கம்மா, என்ன 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 வேணுமா? என்ன வேணும்? அது அவளை கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? போங்க. நான் என்ன உங்களை தடுக்கவா போகிறேன்? உங்களுக்கு எப்போவுமே உங்களோட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. கிளம்புங்க. அப்படி இல்லைம்மா, நானே ஒரு ஆளாக போட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லை, மெய்டு இருக்காங்கல்ல, எனக்கு என் வேலையை நான் பார்த்தா தான் பிடிக்கும். ஆமாம்ல, மறந்துட்டேன். சாரி. அது போகலாம்ப்பா. போங்க. அது நம்ம நாளைக்கு போகணும். போங்கன்னு சொல்கிறல்ல. இப்போ என்ன, உனக்கு ஹாப்பியாக இருக்கணும், வெளியே போய் ஜாலியாக விளாடணும், உனக்கு மாப் போடணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். நீ போய் குக் பண்ணு, நீ என் கூட வா. அப்படி சொல்லிட்டு சங்குக்கு தான் இப்போ எல்சாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். தாங்க அப்படியே பார்த்துட்டு பாட்டுக்கு போயிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ மேலேருந்து மாப் போட்டு வரதா தான் பிளானு. பட் 1 hour ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் மாப்பையும் காணும், மாப்போட போன ஆளையும் காணும். ஸோ அங்கே தான் என்னாச்சு? 1 hour ஒரு ரூமில் மாப் போட்டுட்ருக்காங்களா? என்ன பண்ணுது ரெண்டும்? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் லைக் அங்கே அந்த பெட்ரூம் டோர் இருக்கும்ல, டேக்கோட பெட்ரூம் தான். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பிரின்சஸ், என்ன பண்ணி வச்சிருக்க? அப்படி சொல்லிட்டு கத்துறான். அப்போ அப்படியே பிரின்சஸ் தான் லைக் லைட்டாக சிரிக்கிறா. ஸோ அங்கே தான் அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து உள்ளே தான் வைக்கிறான். அவன் தலைமையிலே லைக் ஒரு பக்கெட்டில் இருந்த தண்ணி ஃபுல்லாக சங்கு கொட்டிடுறான். லைக் கதவுக்கு பின்னாடி நின்று சங்குக்கா, ஏய் நான் சும்மா கத்துற, என் பொண்ணை திட்டுறவளை வச்சுக்கிட்ட, இதான் பனிஷ்மெண்ட்டு இல்லை? ஆமாப்பா, அம்மா அழகா இருக்கீங்க உங்கள் 2 பேரையும். ஏய் விழுந்துடாத இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே துரத்திட்டு இருக்கான். லைக் அந்த பெட்டு பின்னாடி அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கான். லைக் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி இருக்கு. ஸோ அப்படியே தாங்குறான், கால் வலிக்குது. ஏய் அப்படி சொல்லிட்டு சங்கு வந்து டக்குன்னு அப்படியே பிடிச்சிடுறான். ஒரு நிமிஷம். வா அழகு, என்னடி பண்ற? ஐயோ அழகா இருக்குங்க 2 பேரும். அப்படியா? அப்பா வேண்டாம். எப்படி என் ஒய்ஃபை தலைமையில மட்டும் தண்ணி ஊற்றணும், உனக்கு ஊற்றக்கூடாதா? ஒழுங்கா நின்று. வேண்டாம் அம்மா வேண்டான்னு சொல்லுங்கம்மா. ஊற்றுங்க, நல்லா ஊற்றுங்க. என் மேலே மட்டும் ஊற்றணும். இல்லை வேண்டாம். சங்கு, பிரின்சஸ் இங்க பாருங்க. சீஸ் சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலவா. இடுப்பெல்லாம் உடஞ்சிருச்சு உங்க 2 பேரால. எவ்வளோ தண்ணி. எடுப்பு உடையுதோ, கைகால் உடையுதோ, அது மட்டும் இல்லை, ஃபேஸு ஃபுல்லா சிரிப்பு இருக்குல்ல, மனசு ஃபுல்லா சந்தோஷம் இருக்குல்ல, அதான் மாற்று. காஃபி சுடுது. நான் போட்டுருப்பேன் இல்லை, பரவாயில்லம்மா பிடிங்க. அப்படி சொல்லிட்டு காஃபி தான் அப்படியே 3 பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் நீனும் தலை தவட்டலையா? இல்லைப்பா, எனக்கு தலை தோட்டவே பிடிக்காது, நான் ரொம்ப லேசி. தலை தொட்டா மட்டும் கோல்டு பிடிக்காதா? எங்கே வா. ஓகே அப்படி சொல்லிட்டு கீழே போய் கீழே உட்காந்துக்கிறா. ஸோ அங்கே ஜங்குக்கா அந்த காஃபி அப்படியே வச்சுட்டு டவலை வச்சு அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருக்கான். ஸோ தாங்க அப்படியே பார்க்குறான். என்ன ஏன் ஆச்சு? அதென்ன அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா? ஏய்
இவளுக்கு ஹேர் இருக்கு அதான். ஹேர் இருக்குன்னு இல்லை, அவங்க பொண்ணு அதான். ஆ, என் பாப்ஸே, நீ நிஜமாவே பாப்ஸ் தான். எங்க வா. மாட்டேன் மாட்டேன், ஏ வா. அப்படி சொல்ல அவனு வந்து கீழே உட்காந்துக்கிறான். ஸோ அவங்க 2 பேருக்கும் அந்த ஒரே டவலை வச்சு அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே சாம்பிராணி எல்லாமே காட்டுறான் அங்கே பிரின்ஸோட லைக் அந்த ஹேருக்கு. எனக்கு உணவுமா உணவு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் அப்படின்னு சாம்பிராணி புகை எல்லாமே காட்டி விடுறான். ஸோ இப்போது லைக் சாங் தான் அப்படியே உட்காந்துருக்கு. இந்த பக்கம் லைக்கு ஜங்குக் படுத்திருக்கான். இந்த பக்கமாக லைக் எப்படி சொல்லலாம், ஒரு சோஃபா தான், நடுவில் சாங் இருக்கான். ஒரு சைடு வந்து லேப்பில் ஹெட் வச்ச மாதிரி ஜங்குக்கும், இன்னொரு லேப்பில் வந்துட்டு ஹெட் வச்ச மாதிரி பிரின்சஸும் படுத்திருக்கான். ஸோ அப்போது 2 பேரோட ஹேட் லைக் ஹெட்டையுமே ஒரு மாதிரி அழகாக தடவி விட்டுட்ருக்கான் இருக்கான் தான். கடவுளே, இது வரைக்கும் நீ இவருக்கும் என் பொண்ணுக்கும் கொடுத்த எல்லா கஷ்டமும் போகுது. இதுக்கப்புறமா இவங்க வாழ்க்கையில் மொத்தமும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். இது அப்புறமா என் தாங் லைஃப்பில் அவன் கஷ்டமே படக்கூடாது. அப்படியே அவனுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும்னு உன் டிக்ஷனரியில் இருந்துச்சுன்னா இப்போவே அதை மாற்றி எழுதிடு. அந்த மொத்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டு எனக்கு இருக்க மொத்த சந்தோஷத்தையும் என் தாங்க கொடுத்துரு. 20 வருஷமா என் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமா ரொம்ப ரொம்ப நல்லா இன்னும் ரொம்ப வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இது மட்டும்தான் என்னோட விஷ். இப்படி 3 பேரை பற்றி ரொம்ப அழகாக விஷ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக அப்படி அவங்களோட டைம் என்ஜாய் பண்ணுறாங்க. யா, என்னம்மா? இந்தா ஹாலிக்ஸு. தேங்க்ஸ். டே கிங்கே, என்னம்மா? நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கவா? உனக்கு அந்த புள்ள எதாவே தான் வேணுமா? ஏன் திடீர்னு? சும்மா கேட்குறேன், சொல்ல. எனக்கு அவள் தான் வேணும். இது யாரை விட்டுச்சு? உன் வாழ்க்கை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏம்மா அப்படி பார்க்குறீங்க? இல்லை, போஸ்ட்டு ஹார்லிக்ஸ்னு குத்து என் பிள்ளைய நல்லா பலன்னு வளர்த்து வச்சிருக்கேன். அவள் போய் கொய் நாகாம இருந்தா சரி. மா அதனால கிடி. கேங். அப்பா என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தாப்பா, இது ஹார்லிக்ஸ் உங்களுக்கு. இல்லை நீ குடி. சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுங்கப்பா. என்ன விஷயம்? அது கல்யாணம் எப்போ பண்ணிக்க போகிற? அப்பா இப்போ தானே 21 ஆகுது, பண்ணலாப்பா மெதுவா. இல்லை அதுக்கு இல்லை, அது வந்து எனக்கு என்னமோ இந்த திட்டு பண்ண மொழியே சரியில்லையே. என்னடா சொல்ல போகிற? கிங், அப்பா உனக்கு இந்த வயசில் என்னம்மா? அது வந்து உன் அப்பா இந்த வயசில் உனக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இல்லைங்க இல்லையே. என்னாச்சும் உங்கள் 2 பேருக்கு திடீர்னு? சுக்கோ அடிச்சு சாவடிச்சிட்டு வேண்டாம், மௌனத்தை மூங்க வந்துடும். இல்லை, இந்த வயசில் உனக்கு ஒரு டேக்கு இங்கே நான் அப்பா கிட்ட தோணியும் பேசணும். நீ கொஞ்சம் அப்படியே வெளியே போயின்னு வரியா? தனியாக பேசுகிறீங்களா? தனியாக பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. இப்படியே தனியாக பேசி எனக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ கொடுத்துடாதீங்க. ஏண்டா பூனை ஒன்று அடிக்காத. ஏண்டா சிங்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை, மோனம் இல்லை, எதுவும் இல்லை. அவகிட்ட பால கேட்க போகிற? அப்புறம் என்ன பண்ணுறது? அவனுக்கு ஓகேண்ணா உனக்கு ஓகே தானே? ஒன்றா நீ என்ன பண்ணாலும் இந்த சுகர் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுலேருந்து மாற மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்னமோ பண்ணு. இன்றைக்கி நைட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்.
அப்புறம் லவ் யூ. ஐயா சின்னுங்கிறானே. நைட் நான் வீட்டில் இருந்தாதான்றா, வீட்டில் இருந்தா தானே அப்படி சொல்லிட்டு செம்மந்தான் அப்படியே போக சுகா தான் அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். ஓய் பாப்ஸு, நான் கிளம்பிட்டியா? இந்த டயத்தில் எங்கே கூப்பிட்றீங்க? ஏன் எங்கன்னு சொன்னால் தான் சார் வருவீங்களா? என்னங்க கூப்பிட்றது நீங்களாக இருந்தால் கண்ணை மூடிட்டு இதோ இந்த கையை பிடிச்சிட்டு காலம் ஃபுல்லாக எங்கே வேணால் வருவேன். அதுதான் என்னோட பாப்ஸு. சரி போலாமா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி லைக் 2 பேரும் காரில் தான் சாங்க. ஒரு கை அந்த ஸ்டியரிங்கில், இன்னொரு கை தாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிருக்கு. இப்போ அப்படி அந்த ஹேண்டை எடுத்து சாங்குக்கு தான் என்ன பண்ணுறீங்க, வண்டி ஓட்டுங்க. அது எப்படி? இது எவ்வளோ வயசானாலும் இவ்வளோ அழகாக இருக்கு. நான் ஒன்றும் அழகாலாம் இல்லை, உங்கள் கணக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இருக்கலாம். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, சின்ன பிள்ளை மாதிரி. ஏய் ரோட்டை பாருதா, என்னால் இங்கே பார்க்க முடியலையே. என்னங்க விளையாடாதீங்க. அப்படியா? நான் இன்னும் விளையாட ஆரம்பிக்கவே இல்லையே. என்னங்க வேண்டாம், வண்டி ஓட்டும் போது இதெல்லாம். ஏய் நான் நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி. நீங்கள் பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன், வண்டி ஓட்டுங்க. முடியாது. ஷபா வண்டி ஓட்டுங்க. இது போதுமே. அப்போது இப்பெல்லாம் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும்ல. என்னங்க அப்படி சொல்லிட்டு அந்த கார் தான் அப்படியே போயிட்டு ஒரு பிளேஸில் லைக் ஸ்டாப் ஆகுது. சாங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே கையை நீட்டுறான். தாங்க தான் சாங்க கை மேலே கையை வச்சுட்டு அப்படியே இறங்குறான். என்னங்க இது? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. சாங்க தயாங் ஃபாதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபாதர். உடம்புக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க? ரொம்ப உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, வயசாகுதுல்ல, நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். அது சங்குக். சங்குக் ஃபாதர் எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். தாயாங்க நல்லா பார்த்துக்கோ. கண்டிப்பாக ஃபாதர், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். சரிப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓய் ஞாபகம் இருக்கா? இதை எப்படிங்க நான் மறப்பேன்? அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஒரு பெஞ்சை ஃபோக்கஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் அதை பார்க்குறான். 2 பேரோட லிப்ஸ்லையுமே லைட்டான ஒரு ஸ்மைல். பிகாஸ் அவங்களோட ப்ரப்போசல் அங்கே தானே நடந்திருக்கோம். ஸோ இப்போ அப்படியே அதே இடத்துல 2 பேரும் போய் உக்காந்துக்கிறாங்க. என்னங்க அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை அத்தனையும் இப்போ எனக்கு மறக்கலை. இப்போ நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல. ஸோ அகெயினாக வந்து கீழே நீல் பண்ணி தாங்களோட கையை ஹோல்ட் பண்ணுறான். இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட உடம்புல லாஸ்ட்டு மூச்சிருக்க வரையும் இதே மாதிரி உன் காலுக்கு கீழே வாழ்ந்து உனக்கு நிறையா சந்தோஷத்தை கொடுத்து அப்படியே செத்து போயிடணும். அவ்வளோதான். எனக்கு எப்பெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம். எப்போவுமே என்னோட பெரிய பொக்கிஷம். நீ மட்டும் என்ன, எல்லாரோட லைஃப்லேயுமே இவ்வளோ அழகான ஒரு தேவதை கண்டிப்பாக கிடையாது. நீ அதோ அவர் என் வாழ்க்கையில்
அனுப்பி வச்ச ஒரு அழகான தேவதை. எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இனி இதை விட மாட்டேன். ஒரு தடவை விட்டதுக்கே உயிரே போயிருச்சு. இன்னொரு தடவை மட்டும் விட்டேன், அவ்வளோதான். நீங்கள் விடலையே, நான் தானே விட்டுட்டேன். மன்னிச்சிடுங்க. லூசு, மன்னிப்பா அது எதுக்கு நமக்குள்ள? என் பாரு, எப்படியோ காலம் போயிடுச்சு. இதே இடத்துல வச்சு உனக்கு நான் இன்னொரு சத்தியம் பண்ணுறேன். இந்த கையை நீ எடுக்கணும்னு நினச்சாலும் சத்தியமா இது அப்புறமா எந்த சுச்சுவேஷன்லையும் விட மாட்டேன். இது சத்தியம். நான் தான் சொன்னேன்ல, உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அந்த இடத்துல நான் எல்லாமாவும் தோத்துட்டேன்னு. அழமாட்டேன். நீங்கள் என் கூட வரைக்கும் அழவே மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, ஏதோ உங்கள் மடியிலேயே என்னோட உயிரை விட்டணும், அவ்வளோதான். ஏய், என்ன பேசுகிற? பாரு, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம தொலைச்ச மொத்த வாழ்க்கையும் நம்ம மறுபடியும் வாழணும். இதெல்லாம் இப்போ பேசாத. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு நான் போயிடணும். ஏன்னா மறுபடியும் நீ இல்லாத இந்த உலகத்தில் வாழ்கிற கொடுமையை என்னால் அனுபவிக்க முடியாது. என்னங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அந்த செவத்துலேயே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதுதான் அப்படியே ஞாபகம் வருது. ரொம்ப வலி கலந்த சிரிப்பு 2 பேர் ஃபேஸ்லேயுமே. ஆனால் இப்போ அந்த 2 கையும் ஹோல்டாக இருக்குது. ஸோ 2 பேரும் மனசில் ஒரே ஒரு விஷயந்தான், இனி அவங்களோட உயிர் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் அந்த கை 2ம் பிரியவே கூடாது. என்னதான் காலம் இவங்க 2 பேரையும் பிரித்து வச்சுருந்தாலும் அவங்களோட காதல் அந்த காலத்தையே ஜெயிச்சிருச்சு. நம்ம ஒருத்தர் மேலே வைக்கிற காதலில் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக பெரிய எக்ஸாம்பிள் இது இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு காதலிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த காதலுக்கு சக்தி அதிகம். இந்த உலகத்தை ஜெயிக்க வச்சிரும். கரெக்டு. ஸோ இப்போ அப்படி வெளியே தான் ஜங்குக் தான் அந்த காரை பார்க்குறான். நான் ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த காரை அங்கேயே லாக் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடக்கிறாங்க. ஸோ அந்த கை எப்படி இருக்குன்னா, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி 2 பேரோட ஹேண்டு ஹோல்டாக இருக்குது. பட் அந்த 2 ஹேண்டும் ஜங்குக்கோட அந்த ஜாக்கெட் உள்ளே இருக்குது, பாக்கெட்டுக்குள்ளே. இப்போ என்ன குளிர்தா உங்களுக்கு? ஏன் குளிர்னாதான் உன் கை என் பாக்கெட்டில் இருக்குமா என்ன? பாரு, எப்போவுமே நீ எனக்கு உள்ளே இருக்கணும், அவ்வளோதான். வச்சுக்கோங்க, உங்கள் கூடவே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சரி, என்ன வேணும்? என்ன வேணும்னா? இல்லை, என்ன வேணும் சொல்லு, சாப்பிட்டு போகலாம். பாஸ், உங்களுக்கும் எனக்கும் வயசாகிடுச்சு. இதுக்கப்புறம் நினச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. யார் சொன்னா? என் பாப்ஸ் என்ன நினைக்கிறாளோ அது அவனுக்கு கிடையணும். அது யார் சொன்னது? உனக்கு என்ன வேணும் மட்டும் சொல்லு. ஜங்குக்கா, என்ன வேணும்? அதோ என்ன பஞ்சு முட்டாயா? பாப்ஸு இரு வாங்கிட்டு வரா. ஆச்சு இந்த காய். சரி, வா போகலாம். அப்படி சொல்லிட்டு
அங்கே தாங்கு அந்த ஹேண்ட் எடுக்க வேண்டாம். ஸோ அப்படியே 2 பேரும் போகிறாங்க. ஸோ ஒரு ஹேண்ட்லேயே அந்த கேண்டி வாங்குறான், இன்னொரு ஹேண்டில் லைக் தாங் தான் அந்த மணி கொடுக்குறான். ம் வேண்டாம் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு தாங் தான் அப்படியே சாப்பிட, ஜாங்குக் தான் அப்படியே பார்க்குறான். நீ எப்போவுமே என் கண்ணுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுற. அந்த இன்னசென்ட் கியூட் என்னோட என் தாங்கம்மா. ம் ம் சாப்பிட்டு உங்களுக்கு எது வேணுமா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். எனக்கா எதுவும் வேண்டாம், நீ சிரிக்கிறியே அது போதும் அப்படி சொல்லிட்டு அவங்களோட அந்த வாக்கிங் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ பார்க்குற இடமெல்லாம் எக்ஸைட் ஆகி தாங்க ஒரு பக்கம் காட்டி அந்த இடத்த அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜாங்குக்கா அது எதுவுமே பார்க்கல, தாங்க மட்டும் பார்த்து அவ்வளோ அழகாக ரசிக்கிறான். நான் சொன்ன மாதிரி காதலுக்கு எப்பவுமே வயசாகாதுங்க, அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது இந்த பசங்களோட காதல் என்னைக்கும் வயசாகாது. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக லைக் ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே லைக் இந்த உட்காரதுக்கு போட்டிருப்பாங்கல்ல பெரிய சேர் மாதிரி. சாத்தான் 2 பேரும் அப்படியே உட்காடுறாங்க. சாப்போ ஜாங்குக் தான் தாங்க பார்க்குறான் ஒரு மாதிரி. என்னாச்சு? முட்டி வலிக்குது முட்டி வலிக்குதா? நான் தான் சொன்னேன்ல. ஆமாம்ல, வயசாயிடுச்சு போல். கொடுங்க நான் பிடிச்சி விடுறேன். ஏய் அதெல்லாம் வேண்டாம். ஏன் இதில் என்ன இருக்கான்? என் புருஷனுக்கு வலிக்குது, நான் பிடிச்சி விடல, என்ன தப்பு? என்ன சொன்ன? இன்னும் ஒரு தடவை. என் புருஷனுக்கு வலிக்கும்போது நான் பிடிச்சி விடுறதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அலறீங்க? ஒன்றும் இல்லை. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. ஜங்கோட காலை அப்படியே பிடிச்சி விடுறான். சாப்போ ஜங்கு தாங்கோட கால் 2ஐயும் அப்படி எடுத்து அவனோட லாப்பில் வச்சுக்கிறான். என்னங்க இது ரோடு, என்ன பண்ணுறீங்க? ரோடு இருந்தா எனக்கு என்ன? எனக்கு இதெல்லாம் எங்கே பண்ணும், எப்படி பண்ணும் அதெல்லாம் கிடையாது. என் டாங்கு நான் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அப்படியே லைக் அவன் காலையவன் பிடிச்சி விட, என் காலையவன் பிடிச்சி விட. என்னதான் அவங்க பேச்சுக்கு சொன்னாலும் வயசாகிட்டு தானே இருக்குது. ஸோ அந்த மூச்சு வாங்குது, காலெல்லாம் வலிக்குது, ஹிப்பு பெயினாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு வழியாக காலை எல்லாமே பிடிச்சி விட்டுட்டு அப்போ ஜங்கு அவனோட பாக்கெட்டில் இருந்து ஹெட்ஃபோன் எடுக்கிறான். தாங்க அப்படியே பார்க்குறான். ஸோ அந்த ஹெட்ஃபோன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் இவன். அப்சல்யூட்லி அந்த ஹெட்ஃபோனில் என்ன ப்ளே ஆகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ பேக்கில் போயிட்டு அந்த பேக் வியூ பார்த்தோன்னா அந்த ஒரு சேரு, ஜங்கு அப்படியே உட்காந்துருக்கான். தாயாங் அப்படியே செக்கியோட ஷோல்டரில் சாஞ்சிருக்கான். ஸோ 2 பேரோட காதில் அந்த சாங் கேட்டுட்ருக்கு. அந்த இலை எல்லாமே அப்படியே உதிர்ந்துட்டுருக்கு. காலம் எல்லாமே போயிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நம்ம தான் பண்ணணும். அப்புறமா ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கும்போதே அனுபவிச்சுக்கணும். ஸோ இப்படியே லைக் இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஒரு காரில் தான் காட்டுறோம். அங்கே ஜியும் தான் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். காலில் யார்ட்டோ பேசிகிட்ருக்கான். என்னடா சொல்கிற? என்னடா சொல்லிகிட்ருக்க நீ? ஆமாம், அவளும் நானும் லவ் பண்ணுறோம். ஆனால் நீ பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்களோட மனசை எப்படி கவர்றதுன்னு எனக்கு ஐடியா கேட்டால் நான் சொல்லியிருப்பேன். நீ லவ் பண்ணுறது பொண்ணே இல்லை. டேய் என்னை பற்றி பேசு, யாளை பற்றி ஏதாவது பேசுனா எபா கோவம் வருது அவனுக்கு. இங்கே பாரா ஜீவன் அவளை சமாளிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். மூடிட்டு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி மட்டும் சொல்லிக் கொடு. எத்தனை பொண்ணுங்களை உஷார் பண்ணி சுற்றிட்டு இருக்க,
அதான் சொல்கிறேன்ல மச்சான், அவளுங்கெல்லாம் பொண்ணுங்கடா. ஆனால் அவள் பொண்ணா? டேய் சரிப்பா பேசலை. இப்போ என்ன, அதான் நீங்கள் 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க, அப்புறம் என்னடா? அதெல்லாம் ஓகே தான்டா. ஆனால் எனக்கும் அவளுக்கும் ஒரு மாதிரியே போயிட்டுருக்கு. எங்கள் 2 பேருக்கு அதான் பிடிக்கும். இருந்தாலும் அவளும் பெண் தானே, அவளுக்கு நான் இப்படிலாம் பண்ணணுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுறா, நான் பண்ணும். ஓ சரி மச்சான், நீ மொக்க வாங்காமல் இருந்தால் சரி. இங்கே பாரு, பொண்ணுங்களுக்கு அவளுங்க ஒரு பிரின்சஸ்னு நினப்பு. ஆமாம், அவள் பிரின்சஸ் தான். தான் அவன் பேரை சொல்லடா. அப்புறம் இங்கே பாரு மச்சான், பொண்ணுங்களுக்கு தன்னோட ஹஸ்பண்டோ தன்னோட லவ்வரோ ஒரு பிரின்சஸ் மாதிரி அவளை பார்த்துக்கணும். எப்படி சொல்ல, இப்போது நீங்கள் 2 பேர் காரில் போயிட்டுருக்கீங்க, சரி, அந்த கார் டோரை அவள் ஓப்பன் பண்ண விடக்கூடாது. நீ காரை ஸ்டாப் பண்ணிட்டு சுற்றி போய் அப்படியே ஓப்பன் பண்ணி கையை கொடுக்கணும். என்ன அதுக்கு பேர் தான் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அப்படியே ஜீவன் தான் இமேஜினேஷன் போகிறான். ஸோ அங்கே 2 பேரும் அப்படியே காரில் போகிறாங்க. ஸோ அப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அந்த கார் ஸ்டாப் ஆகுது. அப்போ ஜீவன் தான் இந்த பக்கமாக இறங்கி வந்து அப்படியே எல்சாவுக்கு காரை தொடர்ந்து விட்டுட்டு கையை நீட்ட, அங்கே எல்சாவும் அவள் கண்ணில் ஒரு காதலோட அப்படியே அந்த கையை ஜீவன் கையில் வைக்க, வெல்கம் பிரின்சஸ், கீழே இறங்கு. ஓ ஜீவன், உனக்கு என் மேலே எவ்வளோ லவ். ஓ ஜஸ்ட் melt my heart. You are such a gentleman. டே இருக்கியா? இருக்கேன்டா, சொல்லு. அப்புறமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க கஷ்டப்படுவாங்க. எப்படி கஷ்டப்படுவாங்கன்னா கஷ்டப்படுற மாதிரி நடிப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, நம்ம பண்ணணும். அது எப்படிரா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணியாக பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் எடுக்க மாட்டா. அப்போ சொல்லி இருமுவா. அப்போ என்ன பண்ணோம், நம்ம அப்படியே அந்த தண்ணி எடுத்து அவள் வாயில் கொடுக்க, அப்படியே ஜீவன் இமேஜினேஷன் போகிறான். ஸோ ஒரு பெஞ்சில் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அப்படியே ஓ எல்சா, என்ன உனக்கு போகிற போகுதா, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க வாட்டர் எடுத்து அப்படியே வாயில் ஊட்டி விட, எல்சா தான் அந்த கண்ணில் காதலோடு பார்க்குறா. ஓ ஜீவன், உனக்கு என் மேலே எவ்வளோ காதல். யூ ஆர் சச் எ ஜென்டில்மேன். டே இருக்கியாடா? சொல்கிறா, முடிக்கிறதுக்குள்ள இவன் வேற. அடுத்து இப்போது சாப்பிட்டு முடிச்சிருங்க, பில் பே பண்ணும். அப்போ என்ன பண்ணும், அவள் பே பண்ண வருவான், பட் அவள் நீ பே பண்ண விடக்கூடாது. அந்த இடத்துல உன்னோட கார்டு எடுத்து அப்படியே நீங்கள் நீட்டணும். அப்போது அவளுக்கு தன்னை நல்லா பார்த்துக்குவான், தனக்காக என்ன வேணால் பண்ணுவான், எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும். சார் யோ பில் எவ்வளோ ஆச்சு? எல்சா, நான் பே பண்ணுறேன். ஸோ அங்கே எல்சா தான் கண்ணில் அப்படி காதலோடு பார்க்குறா. ஓ ஜீவன், யூ ஆர் சச் எ ஜென்டில்மேன். அப்புறம் நடிக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதுங்க என்னதான் கிரிஞ்சாக பண்ணாலும் நம்ம அதுக்கு சும்மா பெஸ்ட்டாக பண்ணோம். அதுக்கு பேர் தான் கிரிஞ்சில். இதெல்லாம் அவகிட்ட ஒர்க் அவுட் ஆகுமோ? அவகிட்ட ஒர்க் அவுட் ஆகும் தானே கேட்குற? நேவர். டேய், என்னதான் இருந்தாலும் எல்சாவும் ஒரு பொண்ணு தானே, எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அதில் சக்ஸஸும் ஆகுறேன். அப்படி சொல்லிட்டு லைக் அந்த கால் தான் அப்படியே எண்ட் ஆகுது. என்னது இது, இவ்வளோ தூசி? இந்த ரூமை அவன் அப்பா திறக்கவே விட மாட்டான், என்ன கூட. ஓ அதான் இவ்வளோ தூசியா? வாவ், என் அம்மா. இந்த ரூம் ஃபுல்லாக உன் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, அதனாலேயே இதுக்குள்ளே யாரையுமே வர விட மாட்டான், அவன் மட்டும்தான். ஓ அழகா இருக்காங்கல்ல? என் அவங்க எப்போவுமே அழகு தான் இல்லை? அச்சோ, இந்த ஃபோட்டோ க்யூட்டாக இருக்கு. இது எல்லாமே அவன் அவங்க ரசிக்கும் போது எடுத்தது. ஒன்று அழகாக இருக்குல்ல? ஐயோ ரொம்ப அழகாக இருக்கு.
அங்கிள் இதோ இந்த பிக்சரு அப்படியே நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்ல. ஆமாம், நீ அப்படியே உன் அம்மா அப்பா 2 பேரையும் உரிச்சு வச்சுருக்க இல்லை. சரி சரி, எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணுறேன். எதுக்கு? நான் பண்ணுறேன், நீ போ. எதுக்கு அங்கிள்? நான் பண்ணுறேனே. அப்புறமா அவரும் அவங்க நல்லா இருக்காரு. இப்போ தான் கால் பேசினேன். இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துடுவாங்க. ஓ அல்ஜோ, அப்படியா? ஆமாம், சங்குக்கு தான் இதுக்கு எல்லாமே தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா போய் பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? என்ன பேசுகிறீங்க? ஆமாம், அவன் என் பையன்தான். எனக்கும் ஆரம்புக்கும் அவன் தான் பையன். சீரியஸ்லி என் அப்பா ரொம்ப லக்கி. அவங்கள மாதிரி ஒரு பேரண்ட்ஸு, என் அம்மா மாதிரி ஒரு பார்ட்னரு, எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு. ஆமாம்ல? ஆமாம், என் ஜாங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்போ அவனோட லைஃப்பில் மொத்தமாக திரும்பி கிடச்சிருச்சு. இதை விட ஒரு அம்மாவா எனக்கு வேறு என்ன வேணும்? ஆமாம்ல? சரி, நான் க்ளீன் பண்ணுறேன். அப்படி சொல்லிட்டு அந்த ஓல்டு ரூமை தான் அந்த டஸ்ட் எல்லாமே 2 பேருமா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு கீழே ஒரு லைக் லாக்கர் மாதிரி இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டைரி இருக்குது. டைரி அப்படி சொல்லிட்டு அப்படியே டேபிள் வைக்கிறா. ஓ, குக்கர் விசில், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு ஜிந்தா அப்படியே போக இப்போ அப்படியே லைக் எழுதாதான் அந்த டைரியை பார்க்குறா. அடுத்தவங்களோட டைரியை படிக்கக்கூடாது, அப்பாவோட தானே. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே லைக் அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அதில் ஒரு அழகான ட்ராயிங் இருக்குது. சங்குக் ஆக்சுவலி நல்லா ட்ரா பண்ணுவாள்ல. ஸோ அப்போது தாயோங் சங்குக்கோட கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு கையில் இப்படி வச்சுருக்கான். இன்னொரு ஹேண்டை வந்து தேங்கோட ஹெட்டு மேலே வச்சுருக்கான். தேங்கு வந்து சங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். லைக் அந்த குழந்தை சங்குக்கை பார்க்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த ட்ராயிங்கு. அது அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு மேலே டேட்டை பார்த்தா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு அது அப்படியே கையை வச்சு தடவை பார்க்குறா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இருக்கிறா. அங்கே ஒரு குழந்தை மட்டும் தனியாக இருக்குது. அப்படியே பார்க்குறா. அது கீழே பிரின்சஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. நானா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் பேஜில் தாங்க அப்படியே அந்த குழந்தைய லைக் தூக்கி கொஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அம்மா. ஸோ இப்படி நெக்ஸ்ட் எடுத்து பார்க்குறான். ஒரு பேஜில் சங்குக் அந்த குழந்தையோட காலை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு பேஜில் அந்த குழந்தையோட நெத்தியில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு பேஜில் அப்படியே தூக்கி போட்டு விளாட்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பேஜில் இவன் கீழே எப்படி இருக்கான், அவளோட முதுகில் உப்பு மூட்டை இருக்குது. லைக் இன்னொரு பேஜில் தேங் சங்குக் 3 பேரும் ஃபேமிலியாக லைக் அப்படி இருக்காங்க. இன்னொரு பேஜில் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஓடி போய் சாப்பாடு ஊட்டுறாங்க. அப்படி அந்த பேஜை திருப்ப 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 அத்தனை ட்ராயிங்ஸு. அது அத்தனையும் அவன் இந்த 20 வருஷத்தில் ட்ரா பண்ணது. அவனோட ஃபேமிலி எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வரைஞ்சிருப்பான். அதில் 3/4 பேஜ் பிரின்சஸால் மட்டும் ஃபில்லாக இருக்குது. அந்த பேஜை பார்க்க 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 அவளுக்கு அவ்வளோதான் உள்ள ஒரு மாதிரி ஹெவி ஃபீலு. ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப வலிக்குது. தன்னோட அப்பா தன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு, எவ்வளோ ஏங்கியிருக்காரு அப்படிங்கிறது அவளுக்கு அவ்வளோ நல்லா தெரியுது. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அவளோட அந்த குழந்த ஃபேஸு லைக் இருக்குது. பட் அவள் வளர வளர அந்த ஃபேஸு கொஞ்சமாக ஸ்மஜ்ஜாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்கன்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் அது வளர வளர யார் மாதிரி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அப்போது லாஸ்ட் பேஜுக்கு ஒரு 5 பேஜஸ் முன்னாடி அந்த ஸ்மஜ்ஜான ஃபேஸுக்கு கீழே தாங் மாதிரி இருப்பியா இல்லை என்ன மாதிரி இருப்பியா? ஒருவேளை என்ன மாதிரி இருந்தா ஓகே தான், பட் நீ தாங் மாதிரி இருந்தா ரொம்ப அழகாக இருப்ப. ஏன்னா என் தாங் அவ்வளோ அழகு. உன்னை நான் எப்படி வரைகிறேன்னு எனக்கு தெரிலையே
அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவள் கண்ணில் இருந்து டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் அவுட் ஆகுது. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல அவளுக்கு எவ்வளோ வலிக்கும். அவளுக்கு வலிக்குங்கிறத விட சங்குக்கு அது எவ்வளோ வலிச்சிருக்கும். அவன் ஆசைப்பட்ட ஒரு குடும்பம் அவன்கிட்ட இல்லை, அது இருக்கிற மாதிரி அவன் ரொம்ப கொடுமை. ஸோ அவ்வளோதான், அந்த டைரி அப்படியே மூடி வச்சுட்டு உட்காந்து அவ்வளோ அழறா. அவளால் தாங்க முடியல. தன்னோட அப்பாவை நினைக்க 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 ரொம்ப அழ வருது. ஜான் வந்துட்டியா? நான் குக் பண்ணுறீங்களா? ஆமாம். எங்கே போனீங்க 2 பேரும்? சும்மா அப்படியே. எங்கே என் பிரின்சஸ்ஸு? அவளா மேலே ஒன்று ரூமுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. என்ன ஏன் ரூமா? ஆமாம். ஜான் அதுக்குள்ளே எதுக்கு போனீங்க? தாங்க இல்லாத வரைக்கும் நீ அதுக்குள்ளே விடலை. இவன் தேங்க இருக்கல்ல, நானும் அவளை கூட்டிகிட்டு போனேன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. எவ்வளோ டஸ்ட் தெரியுமா? அவ்வளோ போட்டு வச்சுருக்க. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் சங்குக்கு தான் வேகமாக ஓடுறான். ஓடி போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு மாதிரி டியரி ஐஸில் எழுதாதான் சங்கு நிமிந்து பார்க்குறா. ஓ பிரின்சஸ். அப்பா ஏய் எது கலர அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படி ஹக் பண்ணிக்கிறான். அப்பா அப்பா. ஏய் என்னம்மா இது? நான் என்ன சொல்லியிருக்கேன்ல, என் பிரின்சஸ் எதுக்காகவும் யாருக்காகவும் அழவே கூடாது. அப்பா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. கஷ்டப்பட்டேன்தான், இல்லைன்னு இல்லை. அந்த கஷ்டத்தோட பலனாக தானே நீங்கள் இங்கே இருக்கீங்க. அப்புறம் என்ன, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்பா இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேப்பா. உங்கள் கூடவே தப்பா இருப்பேன். எங்கேயும் போகாத, என் கூடவே இருந்துட்டு எங்கேயுமே போகாத. மாட்டேன்ப்பா மாட்டேன்ப்பா, எங்கேயுமே போக மாட்டேப்பா. அப்பா நான் அப்படியே அவங்கள மாதிரி உள்ள அம்மா மாதிரி உள்ள அவங்க 2 பேர் மாதிரி இருக்கேல்ல. ஆமாம், எங்கள் 2 பேர் மாதிரி இருக்க நீ. அழகா, ரொம்ப அழகா. ஆமாம், எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். அப்பா நான் எங்கேயுமே போக மாட்டேப்பா. எங்கேயுமே போக வேண்டாம், என் கூடவே இரு. அழாத அழாதடா. சாரிப்பா, நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே வந்திருக்கணும், அவங்கள முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். இது எதுவுமே தெரியாமல் நான் அவங்கள ரொம்ப திட்டிருக்கேன், ரொம்ப அவங்க மேலே கோவப்பட்டிருக்கேன். சாரிப்பா. ஏய் யாருக்காக இருந்தாலும் கோவம்லாம் இருக்கும்ல. எதுக்கு சாரி கேட்குற? அப்பா கிட்ட போய். இல்லைப்பா, எனக்கு என்ன நினச்ச கோவமாக வருது. நீங்கள் இங்கே இவ்வளோக்குள்ள கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் நான் அவங்கள ரொம்ப திட்டேன்ப்பா, ரொம்ப. ஏய் அழாது, எதுக்கு அழக்கூடாது. Love you, Pa. Love you too, princess. Love you too. எனக்கு போக மாட்டேன், போகவே மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அங்கே எல்சாதான் அப்படி ரொம்ப அழகா ஜாங்கோ ஹக் பண்ணிக்கிறான். ஜாங்கோக்கும் கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டணும்னா, சுகம் ஆனால் சுகம் ப்ளீஸ் நான் விட்டுறேன். இப்போ என்ன பண்ணாங்க? நெல்லும்புற அப்படி இடுப்பு தண்டா தொட்டேன். நான் ரெடி ஆகிட்டேன்டா, என்ன விடுடா. நான் விடணும், விட்டுறவா? சேவோ ஏன்டா அப்படி பண்ணுறேன்? சுகம் நீ பூனைக்குட்டி இல்லை? ஆமாம் நான் பூனைக்குட்டி, நீ வாத்து குஞ்சு.
பாரேன். சரி சொல்லு, நான் தான் தடவுறேன், நீ ஏன் நெளியிற? ஆ என்ன தான்றா தடவுற? ஒன்று தான் தடவுறேன், எதுக்கு நெளியிற? ஏன் மூடாகுதா? சுகம் வானாமே, வேணுமே, ஒரே ஒரு தடவை. தப்பு இல்லையே? தப்பு தான். என்ன தப்பு? சுகம் ப்ளீஸ், நம்ம போகணும்ல, டைம் ஆகிடுச்சோம். இன்னும் 1/2 hour இருக்கு. 1/2 hourல என்னடா பண்ணுவா? அதை நான் பார்த்துக்கிறேன். மாட்டேன் சிம்மனா, ஒரு ரவுண்டு, அதுக்கு மேலே கேட்க மாட்டேன். இப்படியே இடம் பிடிச்சேன்னா போகவே வேண்டாம். இன்னைக்கு ஃபுல்லாக தெரியாமல் ஓகே சொல்லிட்டேன். அதுக்குன்னு தெரியாமல் ஓகே சொன்னியா? மவனே, 10 முட்டை பப்ஸ் உள்ளே இருக்குன்னு, முட்டை பப்ஸுக்கு ஆசைப்பட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். சொன்னல, அப்போ என்ன பண்ணும்? சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். முட்டை பப்ஸ் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுல்ல? நான் சாப்பிட வேண்டாம் என் முட்டை பப்ஸை? நானும் தள்ளி போனான் அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே தள்ளி விடுறான். ஓ, சர்வாட பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு இவர் அப்படியே லாக் பண்ணுறான். சுகா 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 ஆனால் சுகா வேணாமா? உனக்கு வேணாம், எனக்கு வேணுமே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே போட்டு ஹக் பண்ணிக்கிறான். வீட்டு முடியாது. ஏய், என்ன பாரு. என்ன? ஐ லவ் யூ. லவ் யூ டூ. நான் ஒரே ஒரு ரவுண்டு எனக்காக மாட்டியா? சரி, ஒன்று தான். அது போதும். இங்கே பாரு, டைம் ஆல்ரெடி 6:15 ஆச்சு. நம்ம 7க்கு அங்கே இருக்கணும். 1/2 hour தான். 1/2 hour அது போதும். அப்படி சொல்லிட்டு அங்கே அப்படியே என்ன பண்ணுவான்னு தெரியும்ல, அப்படியே லைக்கு அப்படியே போய் நிறுகு. ஸோ இப்படியே அங்கே 2 பேரோட மொபைலும் மாற்றி மாற்றி ரிங் ஆகிட்டே இருக்குது. பட் 2 பேருமா ரொம்ப பிஸியாக இருக்கானுங்க. ஃபோன் அடிக்குதுடா, என்ன எடுக்க விடுறான். அடிச்சுட்டு போகுது, இப்போ எதுக்கு அதெல்லாம்? எடுக்க வரும் ப்ளீஸ். ஜோகா ப்ளீஸ் என்ன வீட்டு. நான் இன்னும் விட்டுட்டு தானே இருக்காங்க அம்மா. ஜோகா ப்ளீஸ், அந்த காலை மட்டும் எடுத்து பேசிக்கிறேன்டா ப்ளீஸ்டா. அப்படி சொல்லிட்டு அப்படியே லைக்கு எப்படி சொல்ல, அந்த லயான பொசிஷன்லேயே யூங்கி தான் அப்படியே அந்த மொபைலை எடுத்து ஆன் பண்ணி ஜிம்மோட காதுகிட்ட வைக்கிறான். ஹலோ ஓபி சொல்கிறா. என்னடா பண்ணுற? அது வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை பார்க்குறியா? மட்டும் மூடிட்டுடா. இது நல்லா இருக்கு ஜமுனா. என்னடா சொல்லு, வேலை பார்த்துட்ருக்கியா? டேய் ஜமுனா, கொஞ்சம் சைலண்டாக இருடா. முடியாது, இது நல்லா இருக்கு. சாப்பிடிக்க போற. டேய் டைம் ஆயிடுச்சு, இனி என்ன பிடிங்கிட்டு இருக்க வீட்டில்? நான் கிளம்பிட்டேன்டா. இது ஒரு 2 3 2 3 4 5. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க ஜமனா? டேய் எனக்கு ஏதோ பலன சவுண்டாக கேட்டுட்ருக்கு. ஓபி, அவனுக்கு அப்புறமா கூப்பிட்றேன்டா. அப்புறம் கூப்பிட்றியா? நாயே, மணி ஆல்ரெடி 7:10 ஆயிடுச்சு. வேலையை விட்டு உன்னை கூப்பிட்ட பார்த்தியா? என்ன சொல்லணும்? ஏண்டா பண்ணிகிட்ருக்கியா உட்காந்து? கொன்றாவி கூப்பிடலாம் கிடையாது. சுகா வெக்கமா இல்லை? பேசாத. எனக்கு ஏன் வெக்கம்? நான் ஏன் புரிச்சு கூட பண்ணுறேன். நாடா உனக்கு இப்போ சை கன்றாவி. உங்களை போய் கால் பண்ண பார்த்தா என்ன சொல்லணும்? ஒன்று
என் வாத்து குஞ்சு சாரி. அவனுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஏன்டா அப்படி பண்ணுறேன்? அதுவா சும்மா உன்னை டேஸ்ட் பண்ணும்போது உன் ஃபேஸ் அழகாக இருந்துச்சா, அதான். ஒரு ரவுண்டு ஆஃப் பண்ணான்தான்றா சொன்னேன். அன்னிச்சு போகணும் யோகா. இது போகணுமா? போகலாமே, மெதுவாக போகலாமே. என்னாச்சு குட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பச்சைக்கிளி, ஒன்றும் இல்லை. காலில் பேசின ஏதாவது கேட்டுச்சு. ம். அப்போ சரி, நான் சும்மா போவா. வாடா கெண்டைக்கால் ரெண்டையும் ஒட்டிக்கிறேன். வாங்க வாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த இடத்த ஃபோக்கஸ் வச்சோன்னா ஆக்சுவலாக அங்கே ஹோபிக்கும் ஆலனுக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு. மேரேஜ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரிசப்ஷன் எல்லாமே இருக்கும்ல, அதுதான். ஸோ அப்போது அங்கே பார்த்தோன்னா அந்த டெக்கரேஷன்ஸ் ப்ளஸ் பீப்புள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடமே ரொம்ப எங்கேஜிங்காக லைக் ரொம்ப ஒரு மாதிரி வைபாக இருக்குது. ஸோ ஸ்டேஜில் தான் நாங்கள் 2 பேர் நினச்சிருக்காங்க. கீழே பார்த்தோன்னா நம்ம சங்குக்கூட ஃபேமிலி டென்ஷன் எல்லாருமே அப்படியே இருக்காங்க. குட்டி என்னால் நிற்க முடியல. ஏன் என்னாச்சு? கால் வலிக்குதா? நான் சேர் எடுத்துட்டு வா. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி சேர் எடுத்துகிட்டு சொல்லி ஆலனுக்கு போட. ஆலன் தான் அப்படியே உட்காடுறான். இங்கே இரு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ் எல்லாமே அப்படியே பிப்பா பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆலனுக்கு கொடுக்க. ஆலனுக்கு குடிக்கிறான். இப்போ ஓகேவா? ஓகே தான் குட்டி. நீங்கள் உட்காரலையா? இல்லை பரவாயில்ல, நீ உட்காந்துக்கோ. பிக்சர்ஸ் எடுத்துலாம் போதும் போ. இல்லை வர்றவங்க வந்து எடுக்கணும்ல. உனக்கு ஓகே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு? தேவையில்ல, போதும் எல்லாமே, கிளம்புங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே பேக் பண்ண சொல்கிறான். ஸோ அங்கே ஆலன் தான் அப்படியே பார்க்குறான். ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஊட்டி வர்றான். ஆலனா அப்படியே சாப்பிட்றான். ஓகேவா நீ? ஓகே தான். ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை குட்டி, அதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியா? ஆமாம், நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல? ஆமாம். என்னால் நம்பவே முடியல. இல்லை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீயும் நானும் வேறு கிடையாது. ஆமாம். அப்புறமா எதுக்கு அவர்கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னீங்க? அதுவா சும்மா கலாய்க்கிறதுக்கு. அவர் அதை உண்மை நம்பிட்டார். ஆமாம் நம்பிட்டு தான் அங்கே பண்ணிகிட்ருக்கான். என்னது வேலை? நீ சாப்பிட்டு, நீங்களா சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி. அப்புறமா நமக்கு எப்போ இதெல்லாம் கூட்டி போங்க. எங்கே வச்சு என்ன பேசுகிறீங்க? நைட்டு பார்த்துக்கலாங்கிறியா? கூட்டி அப்போது பார்த்துட்டே இருக்கலாங்கிறியா? கூட்டி சரி சாப்பிடு. அப்படி சொல்லிட்டு ஹோபி தான் அப்படியே ஊட்டி விட்றான். ஆக்சுவலாக ஒரு வாரத்தில் யாராலையும் ப்ரெக்னெண்ட்லாம் ஆக முடியாதுங்க. அவன் சும்மா கலாய்ச்சிருப்பான் ஜிமினாவை. அதே நம்பிக்கிட்டு கமெண்ட்ஸில் வந்து எல்லாம் என்ன ஃபரிக்கா ஒரு வாரத்துலேங்கிறீங்க. சர்ரா சரி, அவங்க ஒரு ஃபார்மில் இருக்காங்களே இல்லையோ ஃப்ளவர்ஸே, நீங்கள் நல்ல ஃபார்மில் இருக்கீங்கன்னு நல்லா புரிது. ஸோ இப்படியே தான் ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி ஜாலியாக போட்டுருக்கு. அப்போ அப்படியே ஜாங்குக்கு தான் ஸ்டேஜுக்கு வரான். நான் மச்சான் ஓகேவா? ஓகே தான்டா, பரவாயில்ல. நான் கூட 60 கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சேன், 40 கல்யாணம் பண்ணிட்டேன். அடிச்சு சாவடிச்சுனா பார்த்துக்கோ. நான் கலாய்க்கிறியா? இல்லை மச்சான், உண்மையே சொன்னேன். நான் ஆளுன்னு. அண்ணா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. சரி, அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அது பார்க்க தான் அப்படி இருக்கும், சரியான குழந்தை. எனக்கு தெரியும்ண்ணா என் குட்டியை பற்றி. குட்டியா? அவன் பார்க்குறதுக்கு என்ன குட்டி மாதிரியா இருக்கான்? நாங்கள் பார்க்குறது குட்டி மாதிரி இல்லை, ஆனால் அதோ இருக்காரு அவரை பார்க்குறதுக்கு லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, பூந்தி, பால்கோவா, வெள்ளை கொல்லிக்கட்டை, தயிர் சாதம், பம்கின்னு எல்லா மாதிரி இருக்குல்ல. நான் மொத்த ஸ்டோரில் உள்ள நிக்னேமையும் மொத்த ஸ்டோரில் சொல்கிறான். அது உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி. அப்படி இல்லை மச்சான், அவன் உனக்கு ஸ்வீட்டு கடைனா, ஏன் பச்சை கிளிக்கு நான் குட்டி தான்டா, அவன் எனக்கு பச்சை கிளி தான். சரி விடு, கோவப்படாத. இதுக்கெல்லாம் இருக்கு நமக்குள்ள பஞ்சாயத்து.
மூடிட்டு போ. ஏய் சாரி மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ். ஒரு குரூப் ஃபோட்டோ. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி லைக் மொத்தமாக அங்கே எல்சா சாங் சொல்லிட்டு எல்லோரும் நின்று அழகாக அந்த ஹோபாலனோட சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் அது ரெண்டும் வரல. ஸோ ஹோபியா வலிமேல் விழுவைத்து காத்திருக்கான். பாஸ்தோடு அணைக்கிறதுக்கு நினைப்பீங்க, கேட்டே அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி லைக் வெளியே காட்டணுன்னா ஸோ அங்கே சிக்னல் தான். அங்கே ஒரு காரு அப்படி ஸ்டாப் ஆகிட்டு லைக் எப்போ சிக்னல் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படியே சைடில் பார்க்குறான் ஒரு பொக்கே, ஃப்ளவர் பொக்கே இந்த ரோட் சைட்லாம் போடுவாங்கல்ல, லைக் அதுதான் ரெடி கிடையாது. லைக் நம்ம போயிட்டு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம்ல அது. ஸோ அப்போது அந்த காரில் இருக்க பர்சன் தான் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி போய் கொஞ்சம் அவரே அந்த டிசைன்ஸ் எல்லாமே சொல்லி இந்த ஃப்ளவர் எங்கே வைங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் பொக்கே அப்படியே வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலில் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே அந்த கார் தான் போகுது. ஸோ அப்படியே கார்லேருந்து இறங்கிட்டு அந்த பொக்கே தான் அப்படியே எடுக்கிறான். இதை கொண்டு போய் கொடுத்தா மூஞ்சிலே விட்டறிவா, தட்ஸ் ஃபைன் அப்படி சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக அப்படியே போகிறாங்க. அந்த பிளாக் அவுட்ஃபிட் நம்ம கிங் தான். ஸோ அப்படியே லைக் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறான். ஆக்சுவலாக ஹோபாலன் மேரேஜ்க்கு தான் வந்திருப்பான். ஸோ அப்போது அப்படியே தேடி பார்க்குறான். பிகாஸ் எல்சா அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா ஹோபாலன் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே தேடி பார்க்குறான். பட் எல்சாவை அவன் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படியே கொஞ்சமாக அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டே இருக்கான். மாம் என்னாச்சுடி? நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, எந்த பக்கம்? இல்லை நான் தேடி போய்க்கிறேம்மா. சரி பார்த்துப்போ. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்சா தான் அவள் சாப்பிட்டு இருந்த ஃபுட் அப்படியே வச்சுட்டு டிஷ்யூ எடுத்து அவள் லைக் அந்த லிப்ஸ் எல்லாமே வைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கு நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்படியே லைக்கு ஒரு பர்சனா எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டு லைக் ஏதோ ஒன்று மிதிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். என்னது அப்படி சொல்லிட்டு ஸோ அப்போது யூ எ பிளைண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அப்போ அப்படியே அங்கே லைக் கிங் தான் அப்படியே திரும்புகிறான். நீயா? ஏய் ஜியூன் என்ன அறிவில் உனக்கு? கண்ணு தெரியாது? என்ன பண்ணி வச்சிருக்க? தள்ளு. எல்சா தள்ளு. புது ட்ரெஸ்ஸு மிதிச்சுக்கிற நீ? வரவே இல்லை. ஐம் சாரி வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு பேக்கெட்டில் இருந்து கர்ச்சீஃப் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸில் லைக் அவன் மிதிச்சிருப்பாள் அங்கே அப்படியே லைக் தொடச்சி விட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு எல்சாவை லைக் ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறான். எதுக்கு அப்படி பார்க்குற? நீ நிஜமாவே எல்சாவா? எதுக்கு? சீரியஸ்லி செம்மையா இருக்க. நீ அது என்ன? நிஜமா சொல்றேன்டி, அழகா இருக்க. அப்போ இதுக்கு முன்னாடி அழகா இல்லைன்னு சொல்றியா? எனக்காக லைட்டா சிரியன். முடியாது ப்ளீஸ். எனக்காக என்ன உனக்கு வேணும்? வாவ், சாச்சு புட்டா எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? என்னடாச்சு உனக்கு? ஆக்சுவலாக எல்சாவோட அவுட்ஃபிட் எடுத்துக்கிட்டோன்னா ஷீ இஸ் வியரிங் லைக் ஒரு லைட் பிங்க் ஷேடு கவுனு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப எலகெண்ட்டாக, ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி சிம்பிளாக அந்த பார்ட்டி லுக் எல்லாமே இருக்கும்ல, ஒரு மாதிரி கீழே வரைக்கும் இழுத்துட்டுலாம் போகல. அந்த மாதிரி தான் அதுதான் மிதிச்சிருப்பாவன். எல்லா கழுத்தில் ஒரு லைட்டான டைமண்ட் ஜுவல்லு. ஸோ இயர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு குட்டி கம்மல் டைமண்டில். ஸோ அவளோட அந்த கர்லி ஹேர் லைட்டாக அப்படி அந்த முடி முன்னாடி கொஞ்சம் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ அதை தான் பார்த்துட்டு அந்த பையன் வாயடிச்சு போய் நிற்கிறான். தப்பில்லை. சரி நான் போகிறேன். என்ன பண்ணுற? கையை விடு. ஒரே ஒரு செல்ஃபி. சீஸ்
ஈ ஊ ம், என்ன பண்ணுற? சாரி சாங்க அவள் கணத்துல கிஸ் பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எடுத்திருப்பான். வாவ், அழகா இருக்க நிஜமா. இன்னும் நல்லா சொல்லணும்னா இங்கே யாரும் இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நீ அவ்வளோ அழகு. அப்போ கூட சொந்தமாக டைலாக் சொல்ல தெரியாது. உனக்காக ஒன்று என்ன 1000 சொல்வேன், கேட்குறியா? சொல்லு. ஸோ அப்படியே அவன் அண்ணாந்து மேலே அந்த ஸ்கையை பார்க்குறான். ஆக்சுவலாக அது இந்த மண்டபம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஸ்டேஜு, அங்கே டெக்கரேஷன் இருந்திருக்கும், அங்கே தான் ஹொபாலான்னு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் வந்தானா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பஃபே தான். லைக் ஃபுல்லாக மேலே ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும், கீழே வந்துட்டு அந்த பஃபே எல்லாமே இருக்குது. ஒரு மாதிரி நல்லா நேச்சுரலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் அது பார்த்தா மேலே அந்த வானம் நிலா எல்லாமே தெரியும். அப்போ அப்படியே அந்த ஜீவன் தான் லைக் நிலாவை பார்க்குறான், எல்தாவும் அப்படியே மேலே பார்க்குறா. ஸோ அந்த நிலாவை பார்த்துட்டு அப்படியே எல்தாவை பார்க்குறான். இரவின் அழகு நிலவு என்றார்கள், நானும் நம்பியிருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு அந்த வானமே நிலாவிடம் கேட்கிறது, அவள் இருக்கும்போது உன் ஒளி எதற்கென்று. வைக்கப்படுறியா? என்ன ஒரு கவிதை சொல்லிட்டா நாங்கள் அப்படியே வைக்கப்பட்டோமா? அதெல்லாம் நாமல் பொண்ணுங்கிட்ட செட் ஆகும் பாஸ். நான் எல்சா பிரின்சஸ். தாமரை மலரும் போது நினைத்திருக்கும் தன்னை விட அழகு இங்கு யாரும் இல்லை என்று. ஆனால் உன்னை பார்த்த பிறகு தலை குனிந்துதானே போகிறது வெட்கத்தில். மலரும்போது மல்லிகை நினைத்திருக்கும் தன்னை விட வசீகரமான நறுமணம் இங்கு யாருக்கும் இல்லை என்று. ஆனால் நீ அருகில் சென்றவுடன் உதிர்ந்துதானே போகிறது தன் தோல்வியால். போக்கும்போது ரோஜா நினைத்திருக்கும் தன்னை விட சிவப்பு நிறம் இங்கு யாருக்கும் இல்லை என்று. ஆனால் உன் வெட்கத்தை அருகில் பார்த்தவுடன் தன் முகத்தை மறைத்துதானே கொள்கிறது பொறாமையில். நாம் நாம் ரெஸ்ட் ரூம் போகணும். ஏய், ஒரு நிமிஷம் இரு, கையை விடு. ஒரு நிமிஷம் என் கண்ணை பார்த்து என்னை வீடு, நான் போகணுன்னு சொல்லிட்டு போ. விட்டுறேன். சியூன் விளையாடாத, கைவிடு, சொல்லிட்டு போ. என்ன? விட்டா அப்படி சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு அப்படியே அந்த கவனை தூக்கி லைக் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு வேகமாக ஓடுறா. அங்கே ஜீவன் தான் கையில் வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸை அப்படியே கீழே போடுறா. யாரு நீங்கள் அழகு, அழகி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேக்கில் ரப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். ஸோ அந்த பக்கம் எல்சாவா அவள் ஹார்ட்டில் அப்படியே கையை வச்சுக்கிறா. என்ன இது புது விதமான ஒரு ஃபீல். ஓ இச்சி, எனக்கு என்ன வெக்கலாம் வருது. என்னதான் அவள் ரொம்ப சேவேஜ ஆட்டிடியூடாக எப்படி வேணா இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. ஸோ இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு எல்லாமே இருக்கும்ல. அதுவும் தான் லவ் பண்ணுற பையன்கிட்ட இருந்து இவ்வளோ அழகான ஒரு கவிதை கிடைச்சா யாருக்கு தாங்க வெக்கம் வராது. ஸோ அந்த பிள்ளையும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே நிற்குது. அப்புறமா இது என்னோட ஓன் கவிதை. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படியே லைக் இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு ரூம் தான், ஒரு பெட்டு, லைக் ஒரு ஒயிட் பிளாங்கெட்டு, அதில் வந்து 2 பேர் அப்படியே படுத்துட்ருக்கானுங்க. கீழே வந்து ஜுமன்,
மேலே வந்து யூங்கி தூங்கிட்டானுங்க. அங்கே டேபிளில் தான் ஒரு ஃபோனு ரிங் ஆகிட்டே இருக்குது, அதுவும் சைலண்ட்டில் போட்டு செம்மையாக ரெண்டு தூங்கிட்டு இருக்கு. அந்த பக்கமா என்னாச்சு குட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரு மாதிரியா? நாளைக்கு அவனை செத்தான்டா என்கிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஹோபி தான் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறான். இவனுங்களா எத்தனை போச்சுலாம் தெரியாதுங்க. போய் 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 ரெண்டு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி லைக்கு இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஸோ அப்போது லைக் ஹோபி வீட்டில் தான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. சாரா நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்னடா அதுக்குள்ளே போகிறேங்கிறீங்க? அப்புறம் நான் நைட்டு ஃபுல்லாக இங்கே தானே இருந்தோம், நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், அப்புறம் என்ன? ஏன்டா மானத்தை வாங்குற? மானத்தை வாங்கலை, ஹாப்பி மேரிட் லைஃப். ஆலனை நல்லா பார்த்துக்கோ. ஆலன் அண்ணா ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் அண்ணா. என் மச்சாண்ணா நல்லா பார்த்துக்கோ. கண்டிப்பாக அண்ணா, நீங்கள் அப்பப்போ வீட்டுக்கெலாம் வரணும். கண்டிப்பாக வரோம். நீங்களும் ஒன் டே வந்துடுங்க. டே வந்துடுறா. வந்துடுறோம். ஆமாம், நைட்டு ஃபுல்லாக அந்த நாயை நான் பார்க்கவே இல்லையே, வந்தானா என்ன? அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வரல, வரட்டும். இதோ காலில் இருக்கே, அதை கலட்டி வாயிலே 4 சப்பு சப்புன்னு விடலை. போய் சொல்லுவியான்னு. என் பேர் ஹோபி இல்லை. தாடி நடாது ஃபயர்னு இருக்காங்களே, இப்போ நான் உள்ளே போனேன் வச்சிருவானோ? சாரி வாத்து குஞ்சு அப்படிங்க கம்முனாட்டி பயல. அப்பவே சொன்னேன் கேட்டியா? நானும் தூங்கி தொலைஞ்சிட்டேன். இப்போ நான் எப்படிராவ மூஞ்சில் முழிப்பேன். அந்த காலை அட்டன் பண்ணாமல் இருந்தேன்னா என் வேலை இருக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். இப்போது வேலை பார்த்தேன்னு கேட்டால் எல்லாரும் முன்னாடி பண்ணியான்னு கேட்டால் அசிங்கப்படுத்தும். புள்ள வேற நிற்கிறோம். ஏன்டா இப்படி பண்ணுற? சாரி ஜமுனா, ஐ லவ் யூ. ஒன்னா மச்சான் ஹோபி செருப்பு பிஞ்சிரும். கம்மா இருக்கியா? ஹாப்பி மேரிட் லைஃப். இந்த பொக்கே அப்படிங்க டே கிஃப்டா தூய் போட்டுறாத கூட்டி. பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். ஏண்டா உன்னை கல்யாணத்துக்கு வர சொன்னா என் பிள்ளை காது குதுக்கு தான் வருவல்ல? அது வந்து எங்கள் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி ஸ்டேஜெல்லாம் போட்டு மைக்கு போட்டு வர சொன்னா நீ அங்கே படுத்து மச்சான் புள்ள இருக்கோண்டோ சொல்லுவேன். உன் பிள்ளைக்கும் தெரியட்டும். மனத்து வாங்க மச்சான், உனக்கு என்ன வேணா பண்ணுறேன்டா. என்ன வேணா பண்ணுவியா? அப்போது எனக்கு ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கி கொடு. என்னது பென்ட் ஹவுஸா? ஆமாம், அதோட வேலை என்னன்னு திரும்ப உனக்கு. இப்போது இங்கே உன் மானம் போகக்கூடாதுன்னா ஹோபிக்கு ஒரு பென்ட் ஹவுஸை புக் பண்ணுறேன். அப்புறம் ஜிம்னா எப்படி இருக்க? புரியுதுடா நீ சொல்கிற காரணம்லாம். இதுக்கப்புறம் லேட்டெல்லாம் வராத, உனக்கும் நிறைய வேலை இருக்கும். எனக்கு புரியுது. தேங்க்ஸு கிஃப்ட்டுக்கு. அப்புறம் மறந்துடாத. ரொம்ப நல்ல மனசுடா அவனுக்கு மச்சான். இல்லை எல்லாம் உன்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். ஏண்டா முட்டை பப்ஸும் பென்ட் ஹவுஸும் ஒன்னாடா? வா சாப்பிட்லாம். நேற்று வச்ச மிச்சம் மீதி இருக்கு, அள்ளி போட்டுறேன். சொல்ல முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியாக இது மாதிரி ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இந்த சீனை கட் பண்ணி லைக் வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஓய் வாளு. அப்பா என்ன தனியாக சிரிச்சிட்ருக்கியா? இல்லையே. ஏய் போய் சொல்லாத, அப்பா கிட்டே சொல்லு. என்ன விஷயம்? அது நேற்று அங்கே ரிசப்ஷனில் சியூ எனக்கு ஒரு கவிதை சொன்னான். என்ன? ஆமாம், அது நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ, கவிதை சொல்லி என் பிரின்சஸை என்கிட்ட வந்து பிரிய பார்க்குறான் அவன். நான் யாருன்னு தெரியும்ல? பிரின்சஸ்ஸு. அப்பா எப்பாரு பசங்க உனக்கு கவுறதுக்கு
நிறைய கவிதைலாம் சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் நீ கவர்ந்துடக்கூடாது, ஏன்னா நீ பிரின்சஸ். இல்லைப்பா, நான் அவனை லவ் பண்ணுறேன்ல. அவனை லவ் பண்ணுற இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவன் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் சிரித்து சிரித்து போயிட்டேன்னா அவனோடய உன்னை கொஞ்சம் கீழே பார்த்துருவான். அப்படியாப்பா? ஆமாம், நம்மளோட பார்ட்னர் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தான் மேலே இருக்கணும். சும்மா அவன் சொல்கிற அதுக்கும் சிரிக்காத. அப்புறம் அவன் கூட ரொம்ப அப்படி க்ளோஸாலாம் இருக்காத. அப்பா கூட அப்படி இருக்கலாம். சரிங்கப்பா. பாரு, நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விடக்கூடாது. ஆமாம்ல, கெத்து இருக்கு. சாரிப்பா, கொஞ்ச நேரத்தில் டைவர்ட் ஆகிட்டேன். நம்மளோட கெத்து, நம்மளோட ஐடென்டிட்டி, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும். என்னங்க, கீழே கொஞ்சம் வந்து பாத்திரம் விலை கொடுத்துறீங்களா? எதுக்காகவும். என்னங்க? இதை வந்துட்டேம்மா, இதை வந்துட்டேன். அப்பா, அப்பப்போ வெட்டி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்பா? சும்மா சொன்னேன், நீ சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு. ஆனாலும் அவங்கிட்ட கொஞ்சம் தள்ளி ஏறு. நீங்கள் போயிட்டு வெசல் வாஷ் பண்ணி கொடுங்க உங்கள் ஒய்ஃபுக்கு. பண்ணி கொடுப்பேன். என்ன இப்போது அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே லைக் சங்குக்கு தான் கீழே வரான். வந்துட்டு இப்போ அப்படியே அந்த வாசலில் நிற்கிறான். நின்றுட்டு லைக் பார்க்குறான். பார்த்தா அங்கே தான் தோசை சுட்டுட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது, ஹேர் எல்லாம் மெஸ்ஸாக இருக்குது, ஹேஃப்ரான் போட்டிருக்கான். அந்த ஸ்வெட்டை அப்படியே கீழே லைக் படியுது. அவனுக்கு அப்படியே மைண்டு போகுது. த ஃபர்ஸ்ட் டே தோசை சுட்டு கொடுத்துருப்பான்ல, அது லைக் அப்படியே அந்த கதவுல சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். எவ்வளோ அழகு! கடவுள் பண்ண அழகான விஷயத்தில் நம்பர் 1 என் ஒய்ஃபே தான். பாப்ஸே, என்ன பண்ணுறீங்க? வெசல் வாஷ் பண்ண சொன்னா ரசிக்கிறேன். எதை? ஒன்று எது? இந்த வேர்வேவா? உன் அர்த்தம் எனக்கு தெரில. வர்றது வேர்வையாகவே இருந்தாலும் அது எங்கேருந்து வருது? என் தயங்கிட்ட இருந்து வருது. என்னங்க, போங்க, போயிட்டு வெசல் வாஷ் பண்ணுங்க. ஓய் பாப்ஸு, கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போதே வருமன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எல்லோரா சிற்பங்களுன் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? அச்சோ, என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க. என்னங்க, என்ன பண்ணுறீங்க? பாப்ஸே, உனக்கு தெரியுமா, உன்னை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு தெரில, இந்த தினமும் போகிற அழகான ஒரு, எனக்கு உன்னை வர்ணிக்க வார்த்தை வரலம்மா, அவ்வளோ அழகாக இருக்கு.
பாப்ஸே, இதில் வெக்கம் வேறையா? உங்களை பாத்திரங்களுக்கு கூப்பிட்டா நீங்கள் எனக்கு சோப் போட்டுட்ருக்கீங்க. ஏய், இதுக்கு பேர் சோப் போடுறது ஐஸ் வைக்கிறலாம் கிடையாது. என் அழகான ஒய்ஃபைய என் கண்ணு மூடுற வரையும் ரசிச்சுட்டே இருப்பேன். அவ்வளோதான். ரசிச்சது போதும், போங்க போய் வெசல் வாஷ் பண்ணுங்க. பண்ணுறேன். வெசல் வாஷ் மட்டும் இல்லை, உனக்காக எல்லாம் பண்ணுவேன். ஏதோ என்ன பண்ணுறீங்க வேண்டாம். இந்த கால் தரையில் படாமல் இப்படி தூக்கி கூட வச்சுப்பேன். தோசை கறிகிற போது இறக்கி விடுங்க. இது எல்லாமே இப்போது நேரம் இல்லை. ஏய், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேரம்லாம் கிடையாது. நம்ம தான் ஒதுக்கணும். ஓ, இப்போ உங்கள் பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லி வருவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். வரட்டும், எனக்கு என்னங்க இறக்கி விடுங்க. அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு, அழகாக இருக்கு. என் புருஷன் மட்டும் என்னவா, நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க எப்போவுமே. ஏதோ இந்த பன்னி ஸ்மைல் அது இருந்துகிட்டே இருக்கணும். இதே மாதிரி நீ என் கூட இருந்தா இந்த பன்னி ஸ்மைல் எப்பவும் மறையாது. அது உனக்கே தெரியும்ல. தயம் எப்போல்லாம் என் ஜாங்க கூட இருக்கணும், அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜாங்கோட லிப்ஸு ஸ்மைல் பண்ணும். அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ இல்லைன்னா கடிச்ச போட்டு கபடுக்குள்ளே உட்காந்து டான்ஸ் தான் ஆடுவேன். என்ன? ஆடுவேன். ஆடுவீங்க. இப்போ இறக்கி விடுங்க. ஓ, இங்கே இதுதான் பாத்திரம் விளக்குறதா? நான் இறக்கி விடுங்க. நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு கவிதை சொன்னான். நான் ஏதாவது சொன்னேன்னா? அப்பா என்கிட்ட இப்போ அப்படியே பேசிட்டு இப்போ வந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. சீரியஸ்லி உங்கள் வேர்ட்ஸ்லாம் நம்பவே மாட்டேன்ப்பா. நான் அம்மா, நீங்கள் எனக்கு தக்காளி பழம் மாதிரி இருக்கீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, கையெடுங்க. பிட்ரி கையெடுங்க. சக்ஷலா ஜங்க் தூக்கி தான் வச்சுருக்கான். டாங் வந்து அவனோட ஃபேஸை வந்து ஒரு மாதிரி மூடிக்கிறான் கையை வச்சு. அப்போ எழுதாதான் வந்து அந்த கையை எடுத்து விட்டுட்டுருக்கா. அம்மா கையெடுங்க. மாட்டேன், கையெடுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த கையை எடுத்து விட்டு பார்த்தா அங்கே புல்ல தக்காளி பழ கணக்காக சவந்திருக்கு. அதான் தெரியும்ல. ஓ, நேற்று எனக்கு வந்த வைக்கும் எங்கேருந்து வந்துச்சுன்னு இப்போதான் புரியுது. ஃபேக்ட்ரியாக இங்கே தானே இருக்கு. இங்கே பாரு, 2 பேரும் வாங்குவீங்க. எனக்கு இறக்கி விடுங்க. முடியாது. என்னங்க, அவளுக்கு தோசை ஊற்றணும், இறக்கி விடுங்க. பசிக்குதா? ஸோ இப்போ அப்படி அந்த கிச்சனை ஜூம் வச்சோன்னா அந்த கேஸு தாங் மேலே இருந்த என் ஃப்ரெண்ட் ஜங்குக்கு மேலே இருக்குது. அவன் தோசை சுட்டுட்ருக்கான். பக்கத்தில் வந்து எல்சாவும் தயாங்க அந்த கவுண்ட் டாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்சா, நெக்ஸ்ட்டு தாங்க. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா தோசை ஊற்றி அது தட்டில் வச்சு ஒரு வாய் எடுத்து பிரின்சஸுக்கு ஊட்டுறான். அப்போ நல்லா இருக்கு. எனக்கு அவனுக்கு தான் செல்லம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி இன்னொரு எடுத்து தாங்க ஊட்டுறான். ஸோ அந்த மாதிரி தோசை சுட்டும் 2 பேருக்கும் ஊட்ட அவங்க 2 பேருமா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக அப்போது தாங்க தான், சரி இருங்க நான் உங்களுக்கு ஊட்டுறேன். நோ, நான் தான் ஊட்டுவேன். என் புருஷனுக்கு நான் தான் ஊட்டுவேன். என் அப்பாவுக்கு நான் தான் ஊட்டுவேன். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அது யாராவது ஒரு ஆள். அப்பா, நீங்கள் என் கையில் தானே சாப்பிட்ணும். ஓ, அப்போ என் கையில் சாப்பிட மாட்டீங்க? அது அப்படி இல்லை. அப்பா என்னங்க? அப்பா என்னங்க? அத்தாடி. 2 பேரும் பேசாமல் சுடுங்களேன். ஓ சரிங்கப்பா, புரிஞ்சிடுச்சு. சரி அப்போது தயவு நீ கூட சொல்ல மாட்டேல்ல? அது அப்படி இல்லை. அது வந்து
ஐயோ தெரியாமல் மாட்டிக்கிட்டே, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? சாங்குக்கா, ஆ ஜிம்னா, என்ன பண்ணுற? என்னடா ஏதோ வேலை இருக்குன்னு கால் பண்ணி அவசரமாக வர சொன்னியே, அதுதான் கிளம்பிட்டுருக்கேன். மீ ஆமாம். போகலாமா? அவங்க 2 பேர் கையில் தோசை கரண்டி, அடுப்பில் தோசைக்கல், இவன் மூஞ்சிலே ஒரு பதட்டம். அப்போ இங்கே ஏதோ நடக்குது. அது ஒன்றும் இல்லை மச்சான், அந்த வேலை நானே முடிச்சிட்டேன், அதை சொல்ல தான் வந்தேன். அட நாசமாக போனோன்னு கரெக்டாக கோர்த்து விட்டல. என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைனே பண்ண வேணானோ, பார்க்குறத வச்சு கண்டுபிடிப்பானா இந்த பாக்ஜிமேனே. மறுபடியும் மொபைல் கிட்ட மண்டை இல்லை ஜமனா, மை புருஷன் காலிங், ஐ எம் கோயிங், யூ கேரியான். டேய் கூட்டு போடும் டேய். அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே போகிறான். என்ன 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 ஒன்றும் இல்லை. சாப்போ இப்போ அப்படியே டைனிங் டேபிளில் தான் தின்னுங்க, சாப்பிடுங்கப்பா. இந்தாங்க இதையும் தின்னுங்க, இதையும் சாப்பிடுங்க. இது வாயா என்ன இப்படி தெரிஞ்சுனே இருந்தா நான் ஒரே அடியாக போக வேண்டியதான். அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் அவனும் ஒரு பக்கம் இவளும் வச்சு திணிக்கிறானுங்க அந்த பையன் வாயில். பாவம். ஸோ அப்போது பொறையிறது, 2 பேரும் அப்படியே தட்டுறாங்க. ஸோ 2 பேருக்குமே சிரிப்பு வந்துடுது. ஸோ அப்படியே ஒரு வழியாக அங்கே அந்த ட்ராமா அப்படியே ஃபினிஷ் ஆகுது. ஸோ இப்படியே லைக் ஒரு ஷாப்பிங் மால் அங்கே தான் காட்டுறோம். இது இது இல்லைங்க வேண்டாம். அப்படியா? இது இது ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன? உடனே வரேன். என்னாச்சு குட்டி? பச்சைக்கிளி, மாமாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். போகிறீங்களா? உடனே போகணும். நீ ஷாப்பிங் பண்ணிகிட்டே இரு, நான் ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறேன். 2 ஹார்ஸும் குட்டி? பாரு, பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது, நீ போயிட்டு படம் பார்த்துட்டு எங்கேயோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக 2 ஹவர்ஸில் மாமா வந்துடுவேன். சரிங்க குட்டி, சேஃபாக போயிட்டு வாங்க. உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ, இது கார்டு. என்ன வேணால் வாங்கிக்கவா? இந்த மால் மொத்தத்தையும்? என் பச்சைக்கிளி ஆசைப்பட்டா இந்த மால் என்ன இந்த உலகத்தையும் வாங்கி கொடுப்பேன். அப்படியா? ஆமாம். சரி, போயிட்டு வாங்க. அப்புறமா மறந்துடாத, பேமெண்ட்டை பற்றியோ ரேட்டை பற்றியோ கவலைப்படக்கூடாது. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கணும். மாட்டேன். அதான் என் சுகர் டேடி கொடுத்துருக்கீங்கல்ல. என்ன? சும்மா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கிஸ்ஸு. சரி வந்துடுறேன். பை. வாடா என் பச்சைக்கிளி. அப்படி சொல்லிட்டு ஹோபி தான் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ இப்படி லைக் இந்த பக்கம் காட்டணும்னா சீரமாக தான் போய் தொலையேன். எதுக்குடா? எதுக்கு? நார்மலாக உனக்கு பார்க்கவே தெரியாதா? அப்படியே திங்கிற மாதிரி தான் பார்ப்பியா? ஆமாம், என் வாத்து கொஞ்சம் பார்த்தா எப்போவுமே எனக்கு சாப்பிட்ற மூடு தான் வரும். நேரங்கிட்ட நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு உங்ககிட்ட தாண்டா இவங்க கற்றுக்கணும். கற்றுக்கோ. காரை வேணா அப்படி ஓரமாக விடவா? இவனுக்கு வயசுக்கு ஏற்ற பேச்சே இல்லைடா. எவ்வா நீ ஓட்டுப்பா, எப்படி வேணா ஓட்டு. கோச்சாத வாத்து குஞ்சு, ஒன்றும் பண்ண மாட்டேன். நைட்டெல்லாம் பார்த்துக்கலாம். நைட்டு பகலில் வந்த கைகளை ஒச்சிடுவேன். கை கால் இருக்குல்ல, கை கால் ஒச்சிடுவேன். எதுவும் பண்ண முடியாது. உடஞ்சாலும் எல்லாம் பண்ணுவேன். போடா போடா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி லைக் இந்த பக்கம் யூன்மீன் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே லைக் அந்த பக்கம் ஒரு பிளேஸில் தான் காட்டுறோம். ஸோ இங்கே ஜெமினா அப்படியே பார்க்குறான் யோங்கி ஹோபி எல்லாரும். ஸோ அப்போது ஆக்சுவலாக அது ஆப்போ தான். ஸோ அங்கே வீல் சேரில் தான் ஆரம் அப்படியே இருக்கார். லைக்கு அசையெல்லாம் முடியல, பட் கண்ணெல்லாம் சுமட்டுறாரு. பின்னாடி ஹார்னு. ஸோ அப்போது இவங்க 3 பேர் அப்படியே போகிறாங்க. ஆரம் ஆரம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பேசுகிறீங்களா?
ஜென் ஜென்னுங்க அவங்க வரல. அவங்கள சர்ப்ரைஸாக கூட்டி போகலான்னு சொல்லி தான் நாங்களே வந்தோம். ஜங்குக்கே தெரியாது. ஓ, என்ன ஜென் கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா? போகலாம் போகலாம். நீங்கள் ஓகே தானே? ம், ஓகே தான். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். டேய், என்ன போகலாமா? அங்கேருந்து என்ன சும்மாவே இருக்கவில்லே, ஜின்கிட்ட போகணும், ஜின்கிட்ட போகணும், ஜின்கிட்ட போகணும். ம், ஆ, போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே அந்த கார் தான் லைக் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே வீட்டில் பார்த்தோன்னா லைக்கு நம்ம தயாங்கும் ஜின்னும் அப்படியே உட்காந்து இந்த வெஜ்ஜிஸ் எல்லாமே லைக் இந்த கீரை எல்லாமே ஆஞ்சிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் எழுதாவா மொபைல் பார்த்துட்ருக்கா, ஜாங்குக்கா லேப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்போது லைக்கு அங்கே காரோட ஹார்ன் தான் ஒரு மாதிரி அடிச்சுட்டே இருக்குது. தயம் யார் இந்த டைமில்? ம், தெரியல ஹோயாங், போயிட்டு பார்க்கவா? போய் பாரு, எனக்கு கொஞ்சம் முட்டி வலிக்குது. நான் போய் பார்க்குறேன். இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜாங்குக் தான் லைக் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு வெளியே பார்க்குறான். டேய் தா, வந்தால் வீட்டுக்குள்ள வர மாட்டேன், நாற்றுக்கு ஆறு நடிச்சிட்ருக்கு. ஆறு நீ நாற்றுக்கு அடிப்பாங்கோ. ஏன் மச்சான் பக்கத்தில் புருஷனை வச்சுக்கிட்டே ஃப்ரெண்டை கூப்பிட்றியே, சினிமா இல்லை ஏச்சி கண்டாவி. ஓ சாரி, அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ. நான் தான் இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்ம பிரம்மான்ஸ் பார்ட்னர் தானே மச்சான், எப்போவுமே ஒன்றே சமாளியும் இல்லை. இதில் இந்த நாய் வேறு கஞ்சாவி. சரி நான் மாற்று, இப்போ தான் சொன்னேன். அச்சிங்க வா. நான் என்னடா உள்ள பாரு நாயே, உள்ள ஆரமா ஸோ அங்கே அந்த டோர் தான் அப்படியே ஓப்பன் ஆகு. லைக் அந்த வீல் சேர்லேருந்து ஆரம் தான் வெளியே வராரு. ஸோ அப்படியே நீல் பண்ணுறான். நீல் பண்ணிவிட்டு ஆரமோட ஹேண்ட்ரனே ஹோல்ட் பண்ணுறான். ஆரம் ஆரம் ஜங்குக் எப்படி இருக்கு? தேங்காட், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். சின்ன எப்படி இருக்கா? அவங்களும் நல்லா இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணிட்டே இருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு. எனக்கு தெரியும், நான் அவனை பார்க்கணும். ஜங்கு, தயவு செஞ்சு இவனை கொண்டு போய் ஜின் கிட்ட கொடுத்துரு. இதோட 2ஆம் தடவை சொல்லிட்டான் ஜின் ஜின்னு சொல்லிட்டு. அம்மாவை பார்க்கணுமா? அவனை பார்க்கணுண்டா, போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த வீல் சேரை தள்ளிட்டு லைக் ஜங்குக் தான் வாசலில் போய் நிற்கிறான். ஸோ அப்போ ஜின் தான் அப்படியே எட்டி பார்க்குறான். என்னடா ஆச்சு? யார்? அது ஜெமன். ஓ சரி சரி. மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்னடா கேளு. என் அப்பா அதான் ஆரம், அவரை நீங்கள் எவ்வளோ காதலிக்கிறீங்க? ஸோ அவங்க கையில் இருந்த அந்த கீரை எல்லாமே அப்படியே கீரை போட்டுட்டு சவங்க பார்க்குறாங்க. ஏன்டா ஏன் இப்போ அதை கேட்குற? ஜஸ்ட்டு சும்மா சொல்லுங்களேன். என் உலகமே அவர் மட்டும்தான். உனக்கு தெரியுமா, இந்த உலகமே சுத்தாமல் அப்படியே நின்று போய் என் பக்கத்தில் என் ஜூன் இருந்து பேசணுன்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மூச்சு விட்டுட்டு இருந்தால் கூட போதும். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. மா, ஃபைனலி உங்கள் மூச்சு காற்ற உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். என்னடா சொல்கிற? டடான் டடான் டடான். ஜென், ஜூன், ஜூன் நீங்களா? சாங்க அப்படியே எந்திரிச்சு
வேகமாக ஓடி வந்து லைக் நீல் பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு ஆரமோட பாடி ஃபுல்லாக லைக் தடவி தடவி பார்க்குறான். நீங்கள் நீங்கள் தானே நீங்கள் இது கனவுல ஜங்கு கனவுல இல்லை இல்லைம்மா கனவுல அப்பா நிஜமாக வந்திருக்காரு. ஜூன் எதுக்கு அழுகிற? அழுகாத. எத்தனை வருஷமா உன் கண்ணீரை பார்த்து பார்த்து அதை தொலைக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. அழாத. அழமாட்டேன். நீங்க வந்துட்டீங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஓகேவா? நல்லா இருக்கீங்களா? எங்கேயாவது வலிக்குதா? எங்கேயாவது வலிச்சா சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் ஒன்று பார்த்துட்டே இல்லை. நான் இப்போ ஃபுல்லாக குணமாயிட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எதுக்கு? நீ இல்லைண்ணா நான் உயிரோடு இருந்திருப்பேனானே தெரியாது. உன் இடத்துல யாராவது வேறு யாராவது இருந்திருந்தா என்ன அதே அளவு காதலிச்சு எவ்வளோ பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. தேங்க்ஸ் ஜென். என்ன பேசுகிற நீ? ஏன் உன் இடத்துல நான் இருந்திருந்தா நீ என்ன அப்படியே தூக்கி போட்டு போயிருப்பியா? இல்லை இல்லை, அதே மாதிரி தான் நானும். நீ நல்லா ஆயிட்டல்ல, அது அது போதும் எனக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, அழாத. அப்படி சொல்லிட்டு அப்படி மெதுவாக ஆரம்தான் அவனோட ஹேண்ட் எடுத்து ஜென்னோட அந்த டேர்ஸை வைப் பண்ண. அவ்வளோதான், அவனுக்கு இன்னும் அழ வருது. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறமா இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. நீ கூடவே இருந்துரு. என்னால் முடியல. இதுக்கப்புறமா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் மன்னிச்சிடு. டே எதுக்கிட்ட என்கிட்ட சொல்லலை? எதுக்கு என்கிட்ட சொல்ல? ஐயோ ஆமாம், என்னையே அடிக்கிறீங்க. எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுவும் அவன் தான், என்கிட்டக்கே தெரியாது இதெல்லாம். ஜெர்மன் என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா என்னையே அடிக்கலான்னு இருக்கீங்களா? நான் செய்ய மாட்டேனே அப்படி சொல்லிட்டு அங்கே லைக் ஜெர்மனோட ஜெந்தா அப்படியே துரத்திட்டு இருக்கான். ஆரம்ப டிப்ஸெல்லாம் லைட்டான ஸ்மைலு. அங்கே ஃபேமிலி அவ்வளோ அழகாக பார்த்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போது எழுதாட மொபைலுக்கு தான் ஒரு நோட்டிஃபை வர. அவள் அப்படியே எடுத்து பார்க்குறா. ஸோ இவ்வளோ நேரம் ஸ்மைலியாக இருந்தவளோட ஃபேஸு ஒரு மாதிரி மாறுது. சங்குக்கும் அப்படி சிரிச்சுட்டே அந்த வாக்கில் சைடையெல்லாம் நோட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே மெதுவா ஓய் நாச்சு, ஐ திங்க் டைம் டு கோ நவ். ஆமாப்பா, உடனே கிளம்பணும். ஓகே வெல் போகலாம். அம்மா சொல்லிடலாம், கிளம்பலாம். அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சங்கிள் சவுந்தா லைக் கிளம்புறாங்க. என்ன பண்ணுறீங்க? கீழே விழுந்துடாம ஸோ அங்கே தான் அப்படியே பார்த்துட்றான். இந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க? ஜின் வானா அப்புறம் பார்த்துவங்க பழக்கூடாதுல பட்டா நானும் உங்கள் புள்ள மாதிரி தான். ஏன்டா என்கிட்ட சொல்லலாம்? சொல்லியிருந்தாலும் அதாவது பண்ணி வச்சுருப்பேன்ல. இப்போ மட்டும் என்ன? இதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டு உங்க கூடவே தான் இருக்க போகிறாரு. என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. போடா, ஏதோ தப்பாக இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ தாங்கும் அப்படியே லைக் கிளம்புறான். ஸோ இப்படி லைக் காரில் தான் என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்பா எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். பாரு, அவனை எப்போ பொறுத்தல இருக்கணும். ஒன்னால் மட்டும்தான் இவ்வளோ நாள் விட்டு வச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம்லாம் நெவர். என் தாங்க சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்புலையும் அவன் தான் ஞாபகம் வர்றான். அவன் பட்ட கஷ்டம் தான் ஞாபகம் வருது. இந்த உலகத்தில் அவன் இருக்கவே கூடாது. எனக்கு மட்டும் எதுவுமே ஞாபகம் வரலன்னு நினைக்கிறீங்களாப்பா? அப்பா கத்தியால் குத்தியோ துப்பாக்கியால் சுட்டாலோ ஜஸ்ட் செகண்டில் உயிர் போயிருப்பா.
அதில் என்ன கஷ்டத்தை அனுபவிப்பான்னு சொல்லுங்கள். 20 வருஷமாக என் அம்மாவுக்கு பட்ட கஷ்டத்தை 20 செகண்டில் விட சொல்கிறீங்களா? நெவர். இவங்க 2 பேரும் எங்கே தான் போயிட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேக்கில் தான் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கான். அப்பா, தான் சாக தான் போகிறோம், தன்னை சாக அடிக்க தான் போகிறாங்க, கொஞ்ச நேரத்தில் செத்து போக போகிறோன்னு மென்டாலிட்டி இருக்க ஒருத்தனை கத்தியோ துப்பாக்கியோ வச்சு கொன்னோன்னா அதில் எங்கப்பா வலி இருக்கு? அதில் அவனுக்கு எங்கப்பா கஷ்டம் இருக்கு? அவன் எப்படி அதெல்லாம் அனுபவிப்பான்? எல்சா, அப்பா, இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துட மாட்டோமா? இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்தே ஆகணும். இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படும் போது இந்த உலகத்தை விட்டு மொத்தமாக அனுப்பணும். அங்கே 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 வலிக்கும் பாரு ஒரு வலி, அதுப்பா, அது வலி. அந்த வலியை நான் அவனுக்கு கொடுக்கணும். இத்தனை மாசமாக நான் அவரை உயிரோடு விட்டுருந்தது பரிதாபப்பட்டு நினைக்கிறீங்களா? கிடையாதுப்பா, கிடையாது. கூடவே இருந்து என் அம்மா கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். அத்தனை கஷ்டத்தையும் அவனுக்கு கொடுத்து கொள்ளணும்ப்பா. எல்சா, எனக்கு புரியுது. ஆனால் நீ இப்போ பேசுறது சைக்கோன்னு நினைக்கிறீங்களா? சைக்கோன்னு நினைக்கிறீங்களாப்பா? அப்பா, இந்த உலகத்தில் நான் ரொம்ப நேசிக்கிறது உங்களையும் அம்மாவையும் மட்டும்தான். உங்களை 2 பேரையும் யாராவது கஷ்டப்படுத்தினா கிடையாது, கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாலே கொன்னுருவேன்ப்பா. ஏன்னா எனக்கு நீங்கள் 2 பேரும் தான் எல்லாமே. எல்சா, நான் உன்னை என்னையும் தப்பு சொல்ல மாட்டேன். மனுஷங்களுக்குள்ள சைக்கோத்தனம் கண்டிப்பாக இருக்கும், ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் தான் அது வெளியே வரும். அப்பப்போ வெளியே வர விட்டுறணும். உள்ளே வச்சிட்டு இருந்தாலும் ஆபத்து தான். அப்பா, நான் என்ன பண்ணாலும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? என்ன பண்ணாலும் அது 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 போதும்ப்பா, எனக்கு அது போதும். ஆனால் அது ப்ராமிஸ்யோப்பா, ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்கள் பொண்ணு. அது எனக்கு தெரியும் பிரின்சஸ், நல்லா தெரியும். ஹலோ, சொல்லடி பொண்டாட்டி, எங்கே இருக்க? நானா? நீ சொன்ன இடத்துல தான் இருக்கேன். அவனை அந்த பிரிட்ஜுக்கு கொண்டு வா. பிரிட்ஜா? எந்த பிரிட்ஜு? அதான் என்னையும் என் அம்மாவையும் கொலை பண்ணணும்னு நினச்சானே, அதே பிரிட்ஜு. அங்கே கொண்டு வா. அப்பா, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கூட என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இன்னொரு 1 எபிசோடு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் எபிசோடு ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல. இப்போவே எனக்கு ஒரு மாதிரி தாட்டு போயிட்டே இருந்துச்சு, போர் அடிக்க வச்சிருவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படின்னு, ஓகேவா அப்படி சொல்லிட்டு. தென் பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த எபிசோட் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் 2 நாளாக எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மூட் ஸ்விங்ஸில் அப்படி சொல்லிட்டு. எல்லாத்தையும் தாண்டி முடிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் எல்லாம் சொல்லிடுங்க. தென்
இந்த ஸ்டோரிக்குமே நெறைய பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த ஒரு எபிசோடுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு நெறைய. நான் அத வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு என்னோட போஸ்ட்ல இருக்கு. தென் என்னோட பயோலயுமே இருக்கும். ஓகேவா? ம் யாஹ்! அப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணு எல்சா. அவளோட கேரக்டரு உங்க ஒருத்தவங்களுக்கும் புடிச்சிருக்கு பர்சனலா. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் வந்து நான் ரிசீவ் பண்ற டிஎம், நான் அக்செப்ட் பண்ற கொலாப் அ எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு. "அக்கா எல்சா தான்க்கா, எல்சா, 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 எல்சா." அப்பா! நான் வந்து மைண்ட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சேனோ, அப்படியே குடுத்துட்டேன். எனக்கு அது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்க எல்சாவ பத்தி சொல்லும்போது, யாஹ்! எனக்கும் அவள ரொம்ப புடிக்கும். அந்த கேரக்டரு அப்பா! பங்கம்ல. நம்ம எல்லாரும் கண்டிப்பா எல்சா மாதிரி இருக்கணும். இந்த மாரி விஷயத்துல இருக்க முடியாட்டியும், ஒரு போல்டா, தைரியமா, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். நான் நெக்ஸ்ட் ஃபைனலா இருந்தா, அதுல நெறைய பேச வேண்டியது இருக்கு. பேசலாம். தென் மறக்காம எந்தெந்த சீன்ஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஆக்சுவலா வந்துட்டு நான் எல்லா எபிசோட்லயுமே சொல்லுவேன். எனக்கு இந்த சீன் புடிச்சிருக்கு, அந்த சீன் புடிச்சிருக்குன்னு. பட் இதுல எனக்கு ஏனோ தெரியல. நம்ம கிங் பிரின்சஸோட சீனா இருக்கட்டும், டேக்குக்கோட சீனா இருக்கட்டும், யூன்மினோடதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். தென் பாய் ஃப்ளவர்ஸ். சாராமிதா.